காரில் என்னால் ஏற முடியல, ஏன்னா ஒரே சவுதியாக இருந்துச்சுன்றதுனால நான் டிக்கியில் கதவை திறந்து வச்சுட்டு நானும் என் அசிஸ்டன்ட் விஜய், ஆனால் நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ், நானும் அவனும் உட்காந்து போயிட்டுருக்கோம். அந்த ஊர் மக்கள்லாம் தாண்டி அந்த ஊரை தாண்டினதுக்கப்புறம் பயங்கரமாக தேம்பி அழுவ ஆரம்பிச்சிட்டேன். இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் எண்டில் இல்லை, ஒரு ஸ்லோமோ ஃபுட்டேஜ் ஷாட் ஒன்று இருக்குல்ல லாஸ்ட்டில், இந்த மூவ் பண்ணி தான் நீங்கள் அந்த 3 பாயிண்ட்டை சம்பாதிக்கிறீங்க அப்படின்ற ஒரு மூவ். கால் வலிச்சது எனக்கு இது பார்க்கும்போது. ஸ்ப்ரெயின் போத் மை டோஸ். ஒருத்தனை வயிற்றுல முட்டுறேன், அவன் வந்து என்னை தூக்க ட்ரை பண்ணுறான். இதுதான் நம்மளோட லாஸ்ட் கபடி ரைடில் அப்படின்னு மைண்டில் ஒன்று தோணுச்சு. தட் வாஸ் அ சரியல் ஃபீலிங். ஆனால் இது வரைக்குமே நான் என் வாழ்க்கையில் எத்தனை ரைட் போயிருப்பேன்னு தெரியாது, ப்ராக்டிஸில் கூட. ஸோ அந்த லாஸ்ட் ரைடு வரும்போது உண்மையாகவே என்ன ஆனாலும் பரவாயில்ல. எதுக்கு நம்ம இந்த பையனோட படம் பார்க்கணுன்றது ஒரு விஷயம் இருக்குல்ல. ஐ நீட் டு கிவ் தெம் அந்த எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுக்கணும், என் எஃபர்ட் மூலியமாகவோ என் சினிமா மூலியமாகவோ. ஸோ இந்த படத்தில் அந்த எஃபர்ட் தெரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கான வந்த ஃபீட்பேக், பாராட்டுகள் எல்லாம் வந்து இட் மேக்ஸ் மீ வெரி ஹாப்பி. ஏன்னா அதே ரத்தம் அப்படி தான் இருக்கும் அப்படிலாம் சொல்லும்போது அதுதான ஒரு மிகப்பெரிய விஷயமா பார்க்குறேன். ஹாய் த்ரூ. ஹாய் சார். ஹாய். நீங்கள் எனக்கு சார் சொல்ல மாட்டேன்னு சொன்னீங்க. ஸோ சாரி, நான் பழகிடுச்சு. ஒரு 10 நாள் ஆச்சா ரிலீஸ் ஆகி பைசன் இல்லை? நம்ம அதுக்கு முன்னாடி மீட் பண்ணோம். அந்த கான்வர்சேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ இந்த படம் பார்த்துட்டு நான் ஒன்றுக்கு 2 வாட்டியும் பார்த்துட்டேன்னு நினைக்கிறேன் நேரத்துக்கு. காரணம், ஒரு படம் பிடிச்ச பிறகு நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அதுக்கு முன்னாடி, ஒரு படம் பிடிச்ச பிறகு அதை மறுபடியும் ரீவிசிட் பண்ணும்போது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன நம்ம முதல் முறை பார்க்க முடியாத டீட்டெயில்ஸை ரசிக்க முடியாதுன்னு தோணுது. ஸோ அது உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸில் நிறைய சின்ன விஷயங்கள்லாம் கவனிக்க முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். மனிதர்கள் போல தான் ஒரு வேளை கொஞ்சம் ஒருத்தங்க முதல் வாட்டி பார்க்கும்போது ஹை வேறு மாதிரி இருக்கும், அவங்க கூட வேறு சின்ன விஷயங்கள்லாம் பார்ப்போம்ல, அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் மீ ஃபார் த போஸ்ட் கட் கிளாரிட்டி கான்வர்சேஷன். ஒன் ஆஃப் த திங்ஸ் யூ மென்ஷன் வாஸ், இது ஒரு கனவு மாதிரி இருக்குது அப்படின்னீங்களே, அந்த கனவை எனக்கு கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு என்னமோ நம்ம அந்த ஃபைனல் மேட்ச் எடுத்ததுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த படத்தோட பயணம் வந்து அங்கே முடிஞ்சு போச்சு. ஃபைனலாக நான் அந்த அவார்டு வாங்கும்போது நான் ஜெயிச்சிட்டேன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் கிடச்சிது, irrespective of how the movie turned out. So all this is like bonus. இட்ஸ் தெரில, என்னால் அதை சரியாக புரிஞ்சிக்க முடியல. ரொம்ப ஒரு புது உணர்வாக இருக்குது. பட் நைஸ். ஏன்னா நீங்கள் ஏற்கனவே ஒரு 2 படம் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு வெவ்வேறு விதங்களில் ஒரு வரவேற்பு கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். த ரெஸ்பான்சஸ் டு தெம் ஹவ் பின் குவைட் வெரி இன் தட் சென்ஸில். ஸோ இதான் முதன் முறை ஐ திங்க் வெறும் பாராட்டுக்கள் மட்டும் குவியக்கூடிய முதல் பெர்ஃபார்மன்ஸாக பார்க்குறீங்களா இந்த ஃபில்மை? அப்படி பார்க்கலாமா? would that be a fair assessment? Yeah. I mean, ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸ் கூட ஐ கெஸ் நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா ஆதித்யா வர்மா வந்து ஒரு ரீமேக்ன்றதுனால அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு நீஷ் இதுவாக போயிடுச்சு. ஸோ வந்த கிரிட்டிசிசம் எல்லாமே வந்து ஏன் இந்த படத்தை எடுக்கிறீங்கன்ற மாதிரி ஒரு கிரிட்டிசிசம் இருந்துச்சு. மகானும் நான் பார்த்த வரைக்கும் பாராட்டினாங்க. பட் இந்த படம் வந்து திஸ் இஸ் நாட் அ நீஷ் ஃபில்ம், யூனோ. அதாவது எல்லாரும் போய் பார்க்குறாங்க, ஃபேமிலிஸ் பார்க்குறாங்க. நானும் அன்றைக்கி தியேட்டர் போகும்போது 2-3 குழந்தைங்க இருந்தாங்க. ஸோ அந்த விதத்தில் நீங்கள் பார்க்கும்போது திஸ் இஸ் மை லைக் எவ்ரிபடி இஸ் வாட்சிங் த ஃபில்ம். That is very new for me. அதுவும் ஒரு புதுசாக ஹீரோவாக நடிக்கும் பொழுதுல அந்த ஒரு வேலிடேஷன் ரொம்ப முக்கியம்ல. இந்த சமூகம் என்னை ஏற்றுக்குமா, நான் இந்த இடத்துக்கு சரியானவனா, இங்கே பண்ணக்கூடிய படங்களுக்கு நான் பொருந்துவேனா, இதெல்லாம் பல கேள்விகள் நமக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் நம்ம நிறைய எனக்கு ஞாபகம் இருக்கிற ஃபுட்டேஜ்லாம் பார்த்தோம்னா ஒரு படம் பயங்கரமாக ஜெயிச்சதுன்னா டக்குன்னு அருண் விஜய் ஞாபகத்துக்கு வராது. ஐ திங்க் அந்த எண்ணெய் இருந்தால் முடிச்சுட்டு வெளியில் வந்து பயங்கரமாக கண்ணெல்லாம் கலங்கிக்கிட்டு ஜஸ்ட்
being so overwhelmed by, oh, is this really happening to me? These people are celebrating me, really? Oh, wow. அப்படின்ற ஒரு சென்ஸ்குள்ள something like that must be happening to you too, right? On some level, do you think? எஸ் டெஃபினெட்லி. அதான் என்னால் ஸ்டில் அதை ஃபுல்லாக காம்ப்ரஹெண்ட் பண்ண முடியல. இருந்தாலுமே ஐ திங்க் இன் மை கேஸ் ஸ்பெசிஃபிக்லி மக்கள் வந்து என்கிட்ட ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் ஒன்று எதிர்பார்க்கணும். லைக் தட் தி ஆடியன்ஸ் டிசர்வ்ஸ் டு நோ அண்ட் ஹாவ் அ ரீசன் அஸ் டு எதுக்கு நம்ம இந்த பையனோட படம் பார்க்கணுன்றது ஒரு விஷயம் இருக்குல்ல. ஐ எம் வெரி பர்டிகுலர் தட் ஐ நீட் டு கிவ் தெம் அந்த எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுக்கணும், என் எஃபர்ட் மூலியமாகவோ என் சினிமா மூலியமாகவோ. ஸோ இந்த படத்தில் அந்த எஃபர்ட் தெரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கான வந்த ஃபீட்பேக் பாராட்டுகள் எல்லாம் வந்து இட் மேக்ஸ் மீ வெரி ஹாப்பி. ஏன்னா பரவாயில்லையே, அதே ரத்தம் அப்படி தான் இருக்கும் அப்படிலாம் சொல்லும்போது அதுதான் ஒரு மிகப்பெரிய விஷயமா பார்க்குறேன். ஏன்னா அந்த கம்பேரிசன் வந்து நான் ஐ டோன்ட் டேக் தட் லைட்லி. அண்ட் உங்களுடைய ஐ நோ உங்கள் ரிலேஷன்ஷிப் அப்பாவோட ஐ நோ வாட் இட் மீன்ஸ் டு யூ இல்லையா? அண்ட் அங்கேருந்து என்ன மாதிரி வேலிடேஷன் வந்திருக்கு இந்த படம் வந்ததுலேருந்து? அவர் இஸ் சூப்பர் ஹாப்பி. அண்ட் என்னென்னா நம்ம ஃபஸ்ட் ஷோ பார்த்ததுக்கப்புறம் நான் தியேட்டர் விசிட்ஸ் இதெல்லாம் போக ஆரம்பித்தேன். ஸோ இன்னமும் என்னால் அவரோட உட்காந்து பேச முடியல. ஆனால் இந்த படம் ஒரு வெற்றியாக மாறினதுக்கப்புறம் நான் திருப்பி வந்தேன் சென்னைக்கு. ஸோ அவரோட ஃபீல் வந்து அவர் ஃபுல்லாக நம்மளோட இன்டர்வியூஸ் எல்லாம் உட்காந்து பார்க்குறது, ஒவ்வொரு இன்டர்வியூவும் பார்க்குறாரு, ஸ்பீச்சஸ், ஆர்டிகல்ஸ். ஐ திங்க் ஹீ ஃபீல்ஸ் லைக் இது அவரோட படம், அவர் தான் நடிச்சிருக்காரு. அட்வைஸ்லாம் கொடுக்குறாங்களா நிறையா? பார்த்துட்டு இந்த கேள்விக்கு இந்த பதில் சொல்லிடக்கூடாது அந்த மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் சொல்லுவார். பட் யா, அவர் வந்து ஹீஸ் ஆல்வேஸ் ஹேஸ் கரெக்ஷன்ஸ் அண்ட் ஆல் தட். இந்த படத்தில் இல்லை, ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஜெஸ்டர்ஸ் உங்ககிட்ட நீங்கள் பண்ணக்கூடிய முதல் செய்கையே ஒரு டேபிளை மாதிரி செம்ம கடுப்பில் வந்து டொம்முன்னு அடிக்கிற ஒரு ஆக்ஷன் இல்லை? இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் எல்லாம் இது சினிமாக்காக உருவாக்குன மூமெண்ட்டா இல்லை எவ்வளோ நெஜத்திலே போட்டுட்டோங்கன்னு நடிக்கிறீங்க? அதான் மேபி சார், அது நம்ம கொஞ்சம் லீனியராக நம்ம இந்த படத்தை ஷூட் பண்ணதுனால அந்த பாயிண்ட் வந்து இருக்கிற கான்டெக்ஸ்ட் எல்லாம் நம்ம மைண்டில் ஏற்றுனதுக்கப்புறம் அது ரொம்ப இயல்பாக ஃபீல் ஆகும். மாரி சார் அந்த சீன் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த ஆக்ஷன் எல்லாம் அவர் யோசிச்சிருப்பாரா தெரியல. நான் ஸ்பாட்டில் அந்த டேபிள்லாம் செட் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு வர ஐடியாஸ் எல்லாம் தான் அது. ஸோ நம்ம இந்த ஜேர்னி, இந்த பயணத்தை இந்த பாயிண்டில் நம்ம இருக்கும்போது என்னமோ தெரில, நம்மளும் அந்த மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுவோன்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து எப்போவுமே இருக்கும் ஒவ்வொரு தருணத்துலையும். ஜென்ரலாக ஏதாவது ஒரு பெரிய ஃப்ரஸ்ட்ரேஷன் உணரும் பொழுது are you the kind of guy who smashes things, hits tables, punches walls? Sometimes. உள்ளுக்குள்ளே பெரிய ஃபில்டர் போட்டுட்டு ஸ்கேன் பண்ணிவிட்டு எது இங்கே சரியாக இருக்குன்னு யோசிச்சு சொல்கிறீங்களா? இல்லை, சம்டைம்ஸ்னு சொன்னதே. அங்கே அதுக்கப்புறம் அமீரோட ஒரு இன்ட்ரடக்ஷன் நடக்குது. ஒரு கொலை மாதிரி இல்லை, கொலை தான் நடக்குது. அங்கே நடக்கும்போதில்ல நீங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு குழந்தை போல் மாறிடுறீங்க இல்லையா? ஒரு அப்பா அம்மா சண்டை போடும்போது ஒரு குழந்தை என்ன பண்ணுமோ ஒரு ஓரத்தில் போய் அப்படியே கையெல்லாம் ஒரு ஃபீட்டல் பொசிஷனுக்கு ஆல்மோஸ்ட் போய் ஒரு பெரிய பதட்டமான நிலையில். லைக் வாட்ஸ் டிபிக்லி கோயிங் ஆன் இன் யுவர் மைண்ட் டியூரிங் தோஸ் போர்ஷன்ஸ்? அந்த போர்ஷனில் இப்போ நம்ம ஒரு கொலையை நம்ம நேரடியாக பார்க்கும்போது அதுக்கு டெம்ப்ளேட்டும் கிடையாது. டெம்ப்ளேட் கிடையாது. பட் ஐ மீன் அஃப்கோர்ஸ் நானும் நீங்களும் இந்த மாதிரி பார்த்துருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆனால் மாரி சார் வந்து ஐ திங்க் அவரோட டயத்தில் அவரோ இல்லை அவருக்கு தெரிஞ்சவர்களோ யாரோ அந்த மாதிரி நிறைய அனுபவத்தை உணர்ந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்குள்ளான பயம், there could be so many things, right? It could also feel like shame in a way, where you're in a place where something like this is happening. And what does that make you? என்ற நிறைய கேள்விகள் வந்து ஆக்சுவலாக இருந்தது. ஒரு பெரிய குழப்பம் தான் இல்லை? இங்கே என்ன எதிர்பார்க்காம ஒன்று நடக்குது, இப்போ அடுத்து என்கிட்ட வருவாங்களான்ற ஒரு சின்ன ஒரு பயமும் இருக்கும் ஒரு ஓரத்தில். ஆமாம். இதில் நான் எதாவது பண்ணணுமா? ஆமாம், சம்மந்தமே இல்லாமல் ஒன்று நடக்குது இல்லையா? சரியா.
இந்த படத்துலேயே உங்கள் மனநிலையாகவே அது கான்ஸ்டண்ட்டாக இருந்துக்கிட்டு இருக்குல்ல. ஏன்னா உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத நிறைய பிரச்சனைகள் உங்களை சுற்றி நீங்கள் சந்திக்கிற பாதி பிரச்சனை இல்லை, ஆல்மோஸ்ட் மோஸ்ட் பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு நேரடியான சம்மந்தம் இல்லாத பிரச்சனைகள் தான். எனக்கு முன்னாடியே ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது, அது எங்கே போனாலும் என்னை துரத்தி வருதுன்னு சொல்கிறதாக இருக்கட்டும். இப்போ ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா, இப்போ பல படங்கள்ல இட்ஸ் வெரி, எனக்கு இப்படி ஒன்று நடக்குது, அதுக்கு நான் இப்படி ரியாக்ட் பண்ணுறேன், நான் இப்படி பண்ணதுனால அவன் என்ன ஒன்று பண்ணான் அப்படின்றது நம்ம பார்ப்போம். பட் ஐ தாட் பைசன் எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஃபில்மாக இருந்ததுக்கான ஒரு பல காரணங்களில் ஒன்று, அந்த அட்மாஸ்பியரை பயங்கரமாக கேப்சர் பண்ணதுன்னு நினைக்கிறேன். ஏன்னோ இந்த சூழலில் ஒருத்தன் வளர்ந்தா அவனோட மனநிலை என்னவாக இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று கேட்குதுல்ல. I mean, how important was it for you to process all of these குட்டி details for every single scene that you were doing? இப்போ அந்த சீனில் ஒரு 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 இதுதான் இந்த மோமெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. பட் இருந்தாலும் இல்லை, இதனுடைய லேயர்ஸ் இது எல்லாமே அப்படின்றது ரொம்ப அவசியமாக இருந்துச்சு அவங்களுக்கு ஒவ்வொரு மோமெண்ட்டுக்குமே. அவசியமாக இருந்துச்சான்னு கேட்குறீங்க? ஆமாம், அவசியமாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் அதெல்லாம் கான்ஸ்டன்ட்டாக நீங்கள் ஒரு மைண்டில் ஓட்டிக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு அவசியம் இருந்துச்சான்னு கேட்குறேன். அந்தந்த வேறு காட்சிகளில் வேறு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது கூட. ஆமாம், ஏன்னா ஏதோ ஒரு விதத்தில் இவனோட லைஃப் அங்கே இம்பேக்ட் ஆகுது இல்லையா. அவனை சுற்றி என்ன நடக்குது, அவன் இல்லாத இடத்துலலாம் ஏதோ ஒரு விஷயம் நடக்கும்போது அது டைரெக்டாக அவனை பாதிக்குதுன்ற ஒரு விஷயம் மாரிசர் வந்து இந்த படத்தில் வச்சுருக்காரு. ஸோ அது வந்து கான்ஸ்டண்ட்டாக நம்மளோட மைண்டில் அதை ஓட்டினா தான் நம்மளால் விளையாடும் போது அந்த கேம் ஜெயிக்கிற விஷயம் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக நம்மளுக்கு ஃபீல் ஆகுன்றது வந்து நம்மளுக்கு ஃபீல் ஆகும். அதே நேரத்தில் there is so much at stake and there is impending fear. And so yeah, அது நான் கான்ஷியஸாக என் மைண்டில் ஏற்றுனேன்னா தெரில, ஆனால் எப்போவுமே இருக்கும். அந்த செட்டோட வைபே அப்படி தான் இருக்கும். மாரி சார் அந்த மாதிரி தான். நிறைய இடங்கள்ல இப்போது உங்களுக்கு வசனங்கள் இருக்கிறத விட மற்றவங்க உங்களை பொறுத்தும் உங்கள் வாழ்க்கையை பொறுத்தும் நிறைய பேசிட்டே தான் இருக்காங்க. உங்கள் அப்பா கோச்சே ஐ திங்க் அட்லீஸ்ட் ஒரு 2 முறை அது நடக்கும் வெவ்வேறு இடங்களில். இவனை அனுப்புங்கன்னு சொல்லிட்டு மற்றவங்க எல்லாரும் பேசிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் ஒரு விதத்தில் ஒரு தலை குனிஞ்ச தோரணையோடு அப்படி உட்காந்துட்டு சரி ஓகே நீங்கள் எல்லாம் பேசி முடிங்க அதுக்கப்புறம் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான். ஐ டோன்ட் நோ தோஸ் மஸ்ட், அது உங்களுக்கு டாக் டு மீ அபவுட் த பெர்ஃபார்மன்ஸ் நீடட் இன் தோஸ் போர்ஷன்ஸ் ஃபார் யூ. அது எவ்வளோ சுலபமாக இருந்துச்சா, இயல்பாக இருந்துச்சா? நான் வந்து அதுக்கு எவ்வளோ கிரெடிட் எடுக்க முடியும்னு தெரில. ஏன்னா எல்லாம் வந்து மாரி சார் சொல்கிறது தான். சில நேரத்தில் அவரை நான் பண்ணி காட்ட சொல்லுவேன், சில நேரத்தில் என்ன பண்ணுவோன்னு சொல்லுவேன். 90% ஆஃப் த டைம் அவர் மொத்தமாகவே கிட்டானா ஒரு டேக்கில் வாழ்ந்ததுக்கப்புறம் தான் நான் போய் பண்ணுவேன். ஸோ அவரோட சைலன்ஸ்லேயும் அந்த அமைதியிலையும் ஏதோ ஒன்று கன்வே ஆகும் எனக்கு. அதை நான் வந்து உணர ட்ரை பண்ணுவேன். அஸ்இன் இப்போது நான் வந்து பேசாமல் இருக்கணும், இல்லைனா எனக்கு அவ்வளோ வசனங்கள் இல்லை அப்படின்ற சிச்சுவேஷன் வரும்போது இப்போ அதுக்கான காரணம் ஒன்று இருக்கு இல்லையா. அந்த காரணமே தான் அவனோட பேக் ஸ்டோரி எல்லாமே. ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே அங்கே யூ ஃபீல், மேபி சில நேரத்தில் நம்ம டைலாக் பேசும்போது சில நேரத்தில் அது ஒரு டைலாகாக நம்ம மைண்டில் எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டு நம்ம பேசுகிறோம். பட் டைலாக் இல்லாத காட்சிகள் எல்லாம் தான் வந்து என்னால் பயங்கரமாக உண்மையாக உள்ள ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் பற்றி இப்போது மாரி enacts it for you. Yeah. And I mean he also explains to you. புரியுது. He also enacts. ஒரு நடிகரை நீங்கள் அவரை ரசிக்கிறீங்களா? You think he's a good actor? கண்டிப்பாக he's an amazing actor. அப்படியா? ஐ திங்க் மாரி சார் மேபி இந்த படத்தில் நான் இன்னொரு மேடையில் நான் சொன்னேன், அவர் வந்து இந்த படத்தில் நடிச்சிருந்தா இன்னும் பயங்கரமாக இருந்திருக்கும். ஏன்னா ஹீஸ் அ வெரி குட் ஆக்டர். அண்ட் ஒரு சீன் எக்ஸ்பிளைன் பண்ணுற விதத்தில் கூட ஐ திங்க் இஸ் ரியலி குட். வாட் டு யூ லைக் அபவுட் ஹிஸ் பெர்ஃபார்மன்ஸ்? இந்த ஒரு இதுவே எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு கேள்வி என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நான் யூஸ்வலாக டைரக்டர்ஸ் கிட்ட தான் ஆக்டர் கிட்ட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி கேட்டு பழக்கம். அவருக்கான மீட்டர் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். சில சீன் அவர் பண்ணி காட்டும்போது
கேப் போட்டிருப்பாரு, மைக் இருக்கும் கையில். அதை முடிச்சுட்டு மானிட்டரில் தான் போய் உட்கார போகிறார். நம்ம வந்து அங்கே வார்ம் அப்பில் இருப்போம், ஒரு சீனோட மூடில் நம்ம இருக்க ட்ரை பண்ணுவோம். அவர் டக்குன்னு வந்துட்டு ஒன்று பண்ணி காட்டு போவார். தென் யூ ரியலைஸ் இவர் வந்து இத்தனை சுச்சுவேஷன்ஸ் இந்த மாதிரி அவரோட வாழ்க்கையில் உணர்ந்ததுனால அவருக்குன்னு ஒரு ட்ரூத் இருக்குது. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த ட்ரூத் இருக்கிறதுனால தான் அவர் எந்த எஃபர்ட்டுமே போடாமல் இயல்பாக அவர் மனசுக்குள்ளே என்ன ஃபீல் ஆகுதுன்னு அவர் வெளிக்காட்டும் போது ரொம்ப இயல்பாக இருக்கும். அட் த சேம் டைம் கேமராக்கான கரெக்ட் மீட்டர்லேயும் இருக்கும். இருக்குது. ஓகே. தட்ஸ் அமேசிங். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்கூல் போர்ஷன் சீன் நம்ம எடுக்கும்போது 10 டிஃபன் பாக்ஸ் சாப்பிட்ருக்கேன்னு சொல்லிட்டு என்னை ஓட வைப்பார் இல்லையா, அதில் ஒரு டைலாக் இனிஷியலாக இருந்துச்சு. அதாவது தெரியாமல் பண்ணிட்டேன் சார் அந்த மாதிரி. இது சொல்லாமா தெரில, நான் வந்து இதை யோசிக்கும் போது இதை தெரியாமல் பண்ணிட்டேன் சார்ன்றதுல வந்து ஒரு இப்போ அண்ணியை நம்பி சொன்னாருன்னா எப்படி சொல்லுவார்? புரியுது. ஒரு பயங்கர அப்பாவித்தனத்தோட அது அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கான்ற மாதிரி என் மைண்டில் ஓடிட்டு இருந்துச்சு. ஆனால் நான் அதை ட்ரை பண்ணல. ஏன்னா அதுக்குள்ளே அவர் வந்து இந்த சீனை பண்ணி காமிச்சார். அவர் சொல்லும் போது சீனோட கான்டெக்ஸ்ட், படத்தோட சுச்சுவேஷன், ஸ்க்ரீன் ப்ளே எங்கே இருக்கோ அது எல்லாமே வந்து அவரோட ஆக்டிங்கில் ட்ரான்ஸ்லேட் ஆகும். இட்ஸ் நாட் நெசசரி தட் யூ ஹவ் டு எக்ஸ்ப்ரெஸ் சர்டன் வேஸ்ன்றது வந்து நான் அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். நீ அவ்வளோ அப்பாவித்தனத்தோடு அதை பற்றி யூ டோன்ட் நீட் டு ஃபீல் தட் பேட் அபவுட் இட்ன்ற ஒரு சென்ஸ் இல்லை? மேபி தெரியாமல் பண்ணிட்டேன் சார்ன்றதே வந்து ஏற்கனவே ஒரு சேடான விஷயம் இல்லையா? அவன் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லணுன்ற ஒரு சூழ்நிலையில் அவன் இருந்தால் அதுவே இட்ஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட். ஸோ யூ டோன்ட் ஹவ் டு ஃபீட் இட் வித் மோர் அன்ஃபார்ச்சுனேட். ஐ திங்க் ஒரு அடல்ட்டாக உங்களை சுற்றி நீங்கள் ஆசைப்படுற விஷயத்தை சில்ட்ரனுக்கு தான் நடக்கும்ல. இப்போ ஒரு குழந்தைங்களுக்கு ஆசைப்படுற ஒரு விஷயத்த அப்பா அம்மா தேர்ந்தெடுப்பாங்க. உனக்கு இது சரி, இது தப்பு, இது அலௌடு, இது அலௌடு இல்லை அப்படின்னு. கிட்டாக்கு வீட்டில் இருந்தே ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். நான் கபடி ஆடணும் அப்படின்னு சொன்னாலே அந்த இடத்துல நீ ஆடலாம் ஆடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேயே 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இவன் குழந்தை, இவன் ஒரு அவன் அந்த முடிவுகள் அவனால் எடுக்க முடியணும் அப்படின்ற அளவுக்கு நமக்கே தோணும் அதை பார்த்துட்டு இருக்கும்போது. பாசத்துலேருந்து தான் முடிவு பண்ணுறீங்க, பட் இருந்தாலும் அந்த முடிவுகள் பியூராக அவன்தாக இருக்க மாட்டேங்குது பல இடங்களில். எது அவனுக்கு ஒரு ஒரு இந்த கதைக்குள்ளே வாட் யூ திங்க் வாஸ் an important point for him? அந்த அந்த இடத்துலேருந்து வெளியே வர்றதுக்கு அவன் வந்ததாக நீங்கள் பார்க்குறீங்களா? ஓவரால் உடஞ்ச கை கபடிக்கு அப்புறம் கந்தசாமி டீமில் சேர்றது தான் வந்து நான் ஒரு முக்கியமான ஆர்க்காக நான் பார்க்குறேன். ஏன்னா அவங்க ஆளுங்கிட்ட தான் இவன் வந்து அடி வாங்குறான், கையை உடைக்கிறாங்க, அப்பாவை அடிக்கிறாங்க. இப்போ அந்த டீமில் போய் அவன் விளையாடும் போது அது ஆக்சுவலாக ஒரு ஐ ரியலி லைக் தட் பார்ட் ஆஃப் த மூவி. இந்த காலமாடன் பாட்டு வருது இல்லை? ஆமாம். There's something very interesting about that dynamic. You know? Because he is not holding anything against that person. அவனுக்கு விளையாடணும், ஜெயிக்கணுன்ற மாதிரி இருக்கு. ஸோ ஐ திங்க் தட் வாஸ் an important part for him. நீங்கள் கை உடஞ்சது அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு கதறல் இன்னும் காதில் கேட்டுக்கிட்டு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். எது? when you scream, right? ஒரு ப்ரைமலாக உள்ளுக்குள்ளே இருந்து ஒரு இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒரு ஃபிசிக்கலான ஒரு வலி மட்டும் கிடையாதுல்ல. ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் இஸ் ஃபிசிக்கல். ஐ மீன் அஃப்கோர்ஸ் கை உடையும் போது, அவங்க உடைக்கும் போது இட்ஸ் ஆல்சோ நாட் சம்திங் தட் வி ஆன்டிசிபேட்டட். அதில் ஒரு ஷாக்கும் இருக்குது, ஒரு பெயினும் இருக்குது. பட் அதில் தாண்டி ஒரு ஹியூமிலியேஷன், ஷேம், இதுக்கப்புறம் நம்ம எப்படி விளையாட போகிறோம், இல்லை கை உடையுதுன்னா நீங்கள் ஏதாவது ஒரு பாயிண்டில் அதை சரி பண்ணி விளையாடலாம். ஆனால் இப்போ எங்கள் அப்பாலாம் சொல்கிறது கரெக்டாக மாறுதில்ல. நீ விளையாடினா இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறது. அண்ட் அதில் 2 விதமாக 2 முறை வேறு நீங்கள் கதறீங்கல்ல அந்த இடத்துல. முதல் வாட்டி உடையும் போது ஒரு கத்து ஒரு வாட்டி இருக்குது. அதன் பிறகு ஆல்மோஸ்ட் அது இதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னு உள்வாங்கி மறுபடியும் கத்துற மாதிரி இருக்குது இன்னொரு வாட்டி. அதுவாக தான் இருந்துச்சு. நம்ம எடுக்கும்போது கூட அது மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா இந்த பாயிண்டில் இப்போ வந்து நான் எங்கள் அப்பா சொல்கிற பேச்சை நான் கேட்க ஆரம்பிக்கணுன்ற ஒரு tough pill to swallow இல்லை, and at the same time it hurts. So அந்த சீனெல்லாம் நம்ம எடுத்த விதமே
அதான் சார் ஷூட்டே ஒரு போர் மாதிரி இருக்கும். அந்த சீக்வன்ஸ் வந்து நம்ம நைட் ஷூட் 3 நாள் எடுத்தோம். ஆனால் அது எப்படி எடுத்தோன்னா அதுக்கு முன்னாடி வந்த ரெக்க ரெக்க பாட்டோட கபடி மாண்டாஜஸ் எல்லாமே வந்து ஒரு 16 hour ஷெட்யூலில் இங்கே அங்கே ஊரை மாற்றி மேட்ச் கிரவுண்டை மாற்றி டீமை மாற்றி எடுத்து முடித்த உடனே இந்த சீக்வன்ஸ் எடுக்கிறோம். ஸோ நீங்கள் டெக்னிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட we are shooting in a linear way. ஆனால் அந்த ஒரு பாயிண்டில் தான் எனக்கு வந்து நான் உண்மையாக பயங்கரமாக விளையாட ஆரம்பிச்சிட்டேன்ற உணர்வு இருந்துச்சு. ஸோ அப்போ இது உடையுது அப்படின்னு அப்போது இது உடையுதுன்ற போது நம்ம ரொம்ப இயல்பாக எடுப்போம். நான் அடி வாங்குவேன், அவங்க அடி வாங்குவாங்க, சகதி சேரு மண் எல்லாம். எந்த பார்ட் ஆஃப் த ஷெட்யூலில் உங்களுக்கு பயங்கரமாக அடிபட்டுச்சு இதெல்லாம்? எந்த பார்ட் ஆஃப் த ஷெட்யூல் எனக்கு வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது பயங்கரமாக அப்போ அடிபட்டுச்சு, கை உடைச்சேன், நிறைய இன்ஜுரிஸ். படம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் அது வந்து உங்கள் கை உடையறதுக்கும் அது கதைக்குள்ளே போய் சேர்க்கறதுக்கும் அது ரெண்டும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் என் கை உடையும் போது மாரி சார் வந்து அந்த உடஞ்ச கை மேட்ச் மூமெண்ட் பண்ண ட்ரெயின் பண்ணார். ஸோ நான் இதெல்லாம் மாட்டி எது அந்த ஸோ நீங்கள் அந்த கொரியோகிராஃபி அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே ஆக்சுவலாக உங்களுக்கு உடஞ்சுதான் இருந்துச்சு? அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் இல்லை அதுக்குள்ளே நான் சரி மாட்டேன். பட் ஒரு 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 கபடி பிளேயர் வந்து கை உடஞ்சா அவன் எப்படி விளையாடுவான்ற அந்த இதெல்லாம் ஏற்கனவே என்ன நடந்தாலுமே இதில் நடிப்புக்கு ஒரு விஷயம் வந்து கிடைக்கும். பட் ஷூட் அப்போது நம்ம நிறைய இன்ஜுரிஸ் இருந்துச்சு. பட் பை திஸ் பாயிண்ட் எனக்கு உடம்பு பழகிருச்சு. ஆக்சுவலாக இந்த தீக்கொளுத்தி பாட்டு ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அன்றைக்கி தான் நம்ம 24 hours கபடி ஷூட் பண்ணோம். பட் அவ்வளோ கபடி இல்லை பாட்டில். 24 hours கண்டினியூஸ்லியா? எனக்கு புரியல. 24 hoursனால் காலையில் 9 மணிலேருந்து அடுத்த நாள் 5:30 மணி வரைக்கும் விளையாட்டே இருந்தீங்க? டின்னருக்கு சின்னதாக போய் ஒரு பிரேக் கிடைக்கும், விளையாடிட்டே இருந்தோம். ஸோ அப்போல்லாம் என்ன ஆகும்னா நான் ஒரு ரைட் முடிச்சுட்டு வருவேன், குனிஞ்சு பார்த்தா காலுக்கு பின்னாடி பெருசாக என்னமோ வீங்கியிருக்கும். அது என்னன்னே தெரியாது. ஆனால் அது ஃபீல் ஆகாது. இது will be so much adrenaline and all that. அட்ரினலின் கொஞ்ச நேரம் இருக்கும், அதுக்கு பிறகு ஒரு மாதிரி ஒரு சோர்வு வந்துடாதா? அந்த பாயிண்ட்டுக்குள்ளே பழகிருச்சு சார் எனக்கு. ஓகே. ஏன்னா அவ்வளோ கபடி நான் விளையாடிட்டு இருந்தேன். மேபி இப்போது நான் புதுசாக ஆரம்பித்தா ஃபீல் ஆகும். இப்போ அந்த முதல் சில மணி நேரங்கள் இருக்கக்கூடிய ஒரு இன்டென்சிட்டி வந்து அதன் பிறகு இருக்க போகிறது கிடையாது இல்லையா? ஏன்னா அது ஃபிசிக்கல் ஃபட்டிக் செட்ஸ் இன் அண்ட் யூர் நாட் கோயிங் டு பி மூவிங் அஸ் ஃபாஸ்ட், ஐ எம் அஸ்யூமிங், ரைட்? இப்போ அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் இந்த படத்துக்கு ஃபுட்டேஜாக எப்படி பயன்பட்டதா நீங்கள் பார்க்குறீங்க? the differing levels of intensity that you were showing while you were playing? I think to answer that question, players எல்லாம் கூட நைட்டு தூங்காமல் விளையாடுவாங்க, காய்ச்சல் இருக்கும்போது விளையாடுவாங்க, இன்ஜுரிஸ் இருக்கும்போது விளையாடுவாங்க, 24 hours விளையாடிருக்காங்க. they will be waiting. ஏன்னா மேட்ச் லீக் போயிட்டு இருக்கும்போது எல்லாரும் அங்கே தான் காத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஒவ்வொரு மேட்ச் அவங்க ஜெயிக்க திருப்பி ஆட வேண்டியதாக இருக்கும். ஸோ ஒரு டோர்னமெண்ட்டே அவங்க ஒரு நாளில் நடத்துகிறாங்க வைங்களா. இல்லை, அந்த இத்தனை மணி நேரங்கள் நீங்கள் விளையாடி வெவ்வேறு விதங்களில் உங்களுடைய ஃபிசிக்காலிட்டி கேப்சர் பண்ணப்பட்டிருக்கும்ல, அது 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 எந்த அளவுக்கு என்ன சொல்கிறது, அது எங்கே பயன்பட்டுச்சு இந்த படத்துக்கு, எப்படி யூஸ் ஆகுன்றது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதை விளையாடிட்டு இருந்தீங்கன்னு கேட்குறேன். எனக்கு வந்து கணேசன் சார் வந்து மனதி கணேசன், அவரை பேஸ் பண்ணி தான் இந்த படம் இருக்குது. அவர் வந்து ஏஷியன் கேம்ஸ் போகும்போதெல்லாம் அவர் ஸ்கூலில் எப்படி இருந்தாரோ அப்போ அவரோட உடம்பு ரொம்ப மாறிடுச்சு, கால் தொடலாம் ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ கேமே இட் வில் கோ ஃப்ரம் அஜிலிட்டி அண்ட் ஸ்பீட் டு ஸ்ட்ரென்த். ஸோ எனக்கு வந்து அந்த நீங்கள் ஒவ்வொரு பிளேயர் பார்க்கும்போது கூட கபடி பிளேயர்ஸ் எஸ்பெஷலி தொடலாம் பயங்கர பெருசாக இருக்கும். ஸோ அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் நான் கொண்டு வர ட்ரை பண்ணேன். அண்டு சின்ன சின்னதாக அவன் மூவ் பண்ணுற விதத்தில் ஒரு இப்போ உள்ள ப்ரோ கபடி பிளேயர்ஸ் அவங்களோட ஸ்டான்ஸ் என்னவாக இருக்குது, அவங்க எப்படி மிரட்டுறாங்க டிஃபெண்டர்ஸ், அதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணோம் டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த மூவி. இப்போது ஆரம்பத்தில் நீங்கள் அந்த ஸ்கூல் பகுதிகளில் நீங்கள் கபடி ஆடுறதுக்கும் அதுக்கு பிறகு நீங்கள் லாஸ்ட்டில் ஆடுறதுக்கும் ஒரு பெரிய விளையாட்டில் ஒரு வித்தியாசம் இருக்குது. ரெண்டு உங்கள் பாடி லாங்குவேஜ்லேயும் உடல் மொழியிலேயும் ஒரு பெரிய வித்தியாசம் காட்ட வேண்டியிருக்கு இல்லையா, ஃபிசிக்காலிட்டியும் சேர்த்து. ஸோ அதுக்கு லீனியராக ஷூட் பண்ணது கண்டிப்பாக பிரயோஜனம் உபயோகப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்களா? In terms of your body, right? Yeah. It needs to be different in different spaces, no? Yeah. நீங்கள் சொன்னீங்கல்ல ப்ரோ கபடி விளையாடுறவங்களுக்கு காலெல்லாம் சும்மா வளர்க்க மாதிரி இருக்குன்னு.
அது ஸ்கூல் போர்ஷன்ஸ்லேயே இருந்தால் கொஞ்சம் செட் ஆகுமான்னு எனக்கு தெரில. பட் போக போக நீங்கள் விளையாட யூ பிகம் பல்க். ஐ அஸ்யூம். தெரில, அது ஒரு அப்ஜெக்டிவாக இருந்துச்சு. சாப்பிட ஆரம்பிக்கிறோம்ல. அப்படியா? சாப்பிட ஆரம்பிக்கிறோம். அண்ட் அவன் வந்து இப்போது கந்தசாமி டீமில் சேர்ந்ததுக்கப்புறம் அவனுக்கு கொஞ்சமான கம்ஃபர்ட் கிடைக்குது, நல்ல சாப்பாடு கிடைக்குது. ஸோ எனக்கு இந்த படத்தில் ஒன் ஆஃப் மை எனக்கு ஆரம்பத்துலேயே ரொம்ப பிடிச்ச ஒரு பகுதி வந்து அந்த பஸ்ஸில் அந்த ஆடுக்கு ஒரு விஷயம் ஒன்று நடக்கும்போது அங்கேருந்து இங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியறதுக்கு முன்னாடியே உங்கள் கையில் ஒரு கத்தி இருக்கும். ரொம்ப ஃபிசிக்கலாக இருந்துச்சு அந்த மூமெண்ட்ஸு. பஸ்ஸில் இருந்து நீங்கள் சட்டன் அதை பற்றி யோசிச்சு பார்க்கணும். அங்கேருந்து நீங்கள் தாவி ஒரு மாதிரி வெளியில் குதிக்கிறதாக இருக்கட்டும், அங்கேருந்து ஒரு மாதிரி மதம் பிடிச்ச மாதிரி ஆயிடுது இல்லையா? What do you remember of shooting those portions? That portion specifically, எல்லாரும் பஸ்ஸில் இருந்தோம். ஆடு கூட பஸ்ஸில் இருந்துச்சு. கேமராமேன், டைரக்டர், கேமராமேன்ஸ் அசிஸ்டன்ட்ஸ் 2-3 பேர் அந்த பஸ்ஸை மேலே கீழே அந்த தேரிக்காடு ரோட்டில் ஓட்டிட்டு ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கு முந்தின ஸ்ட்ரகிள் எல்லாமே. ஸோ அதான் அவர் ஷூட் பண்ணுற விதத்துலேயே அது வாழ்க்கையாக மாறும். ஏன்னா இதை வந்து ஸ்டாப் பண்ணி செட் பண்ணி பயங்கர கம்ஃபர்ட்டாக ஷூட் பண்ணுற சீன்ஸ் கிடையாது. ஒவ்வொரு விஷயமும் இயல்பாக. இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்களேன், நான் இங்கே ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கும்போது, இங்கே ஒரு சண்டை நடந்துகிட்டு இருக்கும்போது கேமரா எங்கே இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. பஸ் மூவ் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் வெளியில் பார்த்தா தேரிக்காடு, உங்களை சுற்றி பார்த்தா படத்தில் நடிக்கிற உங்களோட அப்பா. ஸோ உங்களுக்கு ஒரு இமோஷனுக்கு தேவையான எல்லாமே அதில் இருக்கும். அந்த ஆடு கூட அங்கே இருக்கும். நானும் அந்த ஆடு ஆக்சுவலாக ரொம்ப க்ளோஸ். அதுக்கு பேர் பைசன் தான் அவங்க வச்சுருந்தாங்க. ஸோ அந்த ஆடு வந்து யூஸ்வலாக பயங்கரமாக முட்டும், கொஞ்சம் ஆரோகன்ட் டைப். ஆனால் பஸ்ஸில் ஏறினதுக்கப்புறம் அதோட மூடே மாறிடுச்சு. அது ரொம்ப பாவமாக என்கிட்ட வந்து தடவை சொல்லி. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. பத்திரமா தானே இருக்குது. அஃப்கோர்ஸ் அங்கே தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்மளோட ஸ்டேட் ஆஃப் மைண்டை ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப இயல்பாக மாற்றிடும். அந்த சீனுக்கு என்ன தேவையோ, இந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ, அதை தாண்டி எனக்கு என்ன தேவை, அவனை நான் அடிக்கணும், அவன் எங்கள் அப்பா மேலே கை வச்சுருக்கான், அவனை ஏதாச்சும் நான் ஒன்று பண்ணுன்றது வந்து உங்களுக்கு அங்கே ரொம்ப இயல்பாக ஃபீல் ஆகும். அவர் செட் பண்ணுற விதத்துலேயே அப்படி தான் இருக்கும். அங்கே மட்டும் இல்லை, வேறு ஒரு இடத்துல கூட நீங்கள் இந்த சேத்துல உருண்டு புரண்டு சண்டை போடுற மூமெண்ட்ஸ் இருக்குது இந்த ஃபிலிமில். இதெல்லாம் நிஜமான செய்கிறா, சினிமா செய்கிறா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நிஜம்தான் தோணுது. நிஜமான வயல் சகுதி எல்லாம். அந்த சீன் தான் நான் முடிச்சுட்டு 2-3 இடத்துல சொல்லியிருக்கேன். அந்த சீனை முடித்ததுக்கப்புறம் காரில் என்னால் ஏற முடியல, ஏன்னா ஒரே சவுதியாக இருந்துச்சுன்றதுனால நான் டிக்கியில் கதவை திறந்து வச்சுட்டு நானும் என் அசிஸ்டன்ட் விஜய், ஆனால் நம்ம 2 பேர் ரொம்ப க்ளோஸ், நானும் அவனும் உட்காந்து போயிட்டுருக்கோம் டிக்கியை திறந்து. அந்த ஊர் மக்கள்லாம் தாண்டி அந்த ஊரை தாண்டினதுக்கப்புறம் பயங்கரமாக தேம்பி அழுவ ஆரம்பிச்சிட்டேன். விஜய் வந்து இப்போ ஓகேப்பா, சரிப்பா, ஓகேப்பா, எதுவும் இல்லைப்பா அப்படின்னு. ஏன்னா உண்மையாக எனக்கு என்னமோ அவங்க எல்லாரோடையும் நான் சண்டை போட்டு வெளியே எஸ்கேப் பண்ணணுன்ற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு வந்துச்சோ என்னமோ. அந்த பேசிக்காக அந்த கேரக்டருடைய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்றது உங்கள் பிரச்சனையாக அது உணர்ந்ததுனால சொல்கிறீங்க. எஸ், அண்ட் திஸ் குட் ஹவ் ஹேப்பன் பிகாஸ் அன்றைக்கி காலையில் எனக்கு வந்து இது ஒரு முக்கியமான ஃபைட் சீன் படத்தில். எங்கள் அப்பா வந்து பயங்கரமாக ஃபைட் பண்ணுற ஒரு ஆக்டர். ஐ திங்க் மை டேட் இஸ் அ ரியலி இன்ஸ்டன்ஸ். நீங்கள் ஒரு நிமிஷம் அப்பா நீங்கள் பசுபதியை சொல்கிறீங்களான்னு நினச்சி குழம்பிட்டேன். ஓகே. ஸோ அவர் வந்து பீமால, ஐயில் எந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட அவரோட ஸ்டண்ட் சீக்வன்சஸ் எல்லாம் வந்து பயங்கர வேறு மாதிரி பண்ணியிருப்பார். ஸோ இதனால நான் வந்து என்னோடய ஃபைட் சீக்வன்சஸ், ஸ்டண்ட் சீக்வன்சஸ் வந்து நானே ஒரு ப்ரெஷர் ஏற்றி நான் ஒன்று பண்ணுவேன். ஸோ அன்றைக்கி காலையிலேருந்தே நான் மைண்டில் ஓட்டிகிட்டு இருந்த விஷயம் என்னென்னா, இந்த ஸ்டண்ட் சீக்வன்ஸ் வந்து நீ பயங்கரமாக பண்ணி விட்டுறணும், அவங்க என்ன கேட்குறாங்களோ நீ பண்ணணும், பயங்கரமாக பண்ணணுன்றது வந்து நான் மைண்டில் ஓட்டிகிட்டே இருந்தேன். ஸோ ஏதோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே when I pulled it off, and I knew I pulled it off, and I got in the car, I was very overwhelmed that I pulled it off. But that could also translate to தப்பிச்சிட்டேன்டா. புரியுதுங்களா? கேரக்டர் என்ன யோசிக்கிறானோ அண்ட் நான் என்ன யோசிக்கிறேன்றது வந்து அந்த பாயிண்ட்ல அப்படியே மர்ஜ் ஆகுது. தப்பிச்சிட்ட, நல்ல வேளை நீ தப்பிச்சிட்ட. இது இருக்கு இல்லையா,
ப்ளஸ் ஒரு பயம் ஒன்று இருக்குது. ஏன்னா உண்மையாக நம்ம சேத்துல சண்டை போடுறோம், அடி வாங்குறோம். ஆமாம் ஆமாம். இப்போ அதில் நீங்கள் அது ஃபிசிக்கலாக நீங்கள் என்ன அண்டர்கோ பண்ணுறீங்க அப்படின்றது சத்தியமாக படம் பார்த்து புரிஞ்சிக்க முடியாது. படம் பார்த்து நம்ம புரிஞ்சுக்கிறது யார் அடித்தாங்க, இங்கே சேறு சகதியாக இருக்குது, பறந்துக்கிட்டு இருக்குது, தண்ணி கிண்ணி அங்கங்கே அப்படின்ற ஒரு சென்ஸ் தான் நமக்கு வருதே ஒழிய, அதுக்குள்ளே கால் இருந்தால் அதனுடைய உணர்ச்சி என்னவாக இருக்குன்றது எனக்கு தெரில. அங்கே அந்த சேத்துக்குள்ளே காலை வச்சுக்கிட்டு சண்டை போடும்போது எது கஷ்டமாக இருக்கும், இல்லை சில்லுன்னு இருக்குமா, சூடாக இருக்கா, இந்த மாதிரி திங்ஸ்லாம் சொல்கிறேன் நான். ஞாபகம் இல்லை சார் எப்படி இருந்துச்சு. இப்போ என்னவா மாறுதுன்னா, நம்ம ஃபஸ்ட்டு படத்தில் நம்ம நடித்து முடிச்சதுக்கப்புறம் ஃபுட்டேஜெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம பிஓவியில் தான் அதை அதை ரிமெம்பர் பண்ணுறோம். இங்கே ஃபைட் பண்ணோம், அப்படிலாம் இங்கே இது பண்ணோம், கபடி விளாண்டு. நீங்கள் படம் பார்க்கும்போது இப்போ எல்லாமே வந்து அதுவாக மாறுது. இப்போ நானே அதை ரிமெம்பர் பண்ண ட்ரை பண்ணும்போது படத்தில் என்னவா இருக்கோ அதுதான் எனக்கு. ஆனால் அங்கே அப்படி இல்லை. நம்ம ஞாபகம் இருக்கு வித்தியாசமானதானே. ஆமாம், அங்கே வேற மாதிரி. ஊர் மக்கள் எல்லாம் தூரத்துல இருந்து நின்று பார்த்துட்டு இருப்பாங்க ஷூட்னால. பட் இந்த மாதிரி ஊர்லலாம் சண்டை போடும்போது கூட இந்த மாதிரி மக்கள்லாம் நின்று பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ அதே வாய்ப்பு கிடைக்கும் அங்கே. எல்லாமே ஒரு மாதிரி இது. அண்ட் என்னை சகதிக்குள்ளே அவங்கள என்னை தள்ளினதுக்கப்புறம் நான் ஏன்ச்சோடனே என்னால் சரியாக எனக்கு கண்ணு தெரில. ஏன்னா கண்ணெல்லாம் ஒரே மண் சகதியாக இருந்ததுனால. ஸோ அதுவும் ஆட்டோமேட்டிக்காக நம்மளை இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து இன்கன்வீனியன்ஸஸாக பார்க்காம உண்மையாக அங்கே நான் இருந்தேன்னா அது என்னவா இருந்திருக்கோன்றதை வந்து உணர வைக்குது. ஸோ அதனால தான். அண்ட் அது இது ஒரு நடிப்பு அப்படின்ற ஒரு இடத்துலேருந்து தாண்டி நிஜமாகவே எனக்கு நடக்குது அப்படின்ற ஒரு அனுபவத்தை கொடுக்குது. சண்டை அப்படின்னு பேசும்போதில்ல, நான் வந்து ஆல்மோஸ்ட் எனக்கே வலி வந்த மாதிரி இருந்துச்சு அதை பார்க்கும்போது. உங்கள் தலை வந்து ரோட்டில் வந்து இடிக்கிற மாதிரியான ஒரு மூமெண்ட்டு. அதை நீங்கள் எப்படி ஷூட் பண்ணீங்க? அது எப்படி ஷூட் பண்ணீங்க? எப்படி ஷூட் பண்ணேன்னு சொல்லுங்கள். டெக்னிக்கலாக கேட்குறீங்களா? ஐ இன் ஜென்ரல் லைக் வாட் வென்ட் இன் டு. ஏன்னா இட்ஸ் வெரி எது அன்யூஷுவலாக நான் பார்க்குறேன் அப்படின்னா, நிறைய இடங்களில் விழும், மண்டை அடிக்கிறது, இங்கே படுது அங்கே படுதுன்னு நம்ம காட்டுவோம். பட் அந்த இம்பேக்ட் வந்து அது ரொம்ப பயங்கரமாக வெல் எக்ஸிக்யூட் பண்ணும்போது தான் இல்லை, நமக்குள்ளேயே அது ஒரு மாதிரி ஒரு அப்படின்ற ஒரு ஃபீலிங் ஒன்று உருவாகுங்க. எனக்கு அது நடந்துச்சு. அதில் அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் சவுண்ட் அண்ட் ஆல் ஆஃப் தட் டூ. மண்டை அடிப்படுறது வந்து ஒரு சீரியஸான விஷயம் இல்லை. அதனால தான் நம்ம ஹெல்மெட் போட சொல்கிறாங்க. குழந்தைங்க வந்து பெட்டில் ஏதாச்சும் பண்ணிகிட்டு இருக்கும்போது, ஜம்ப் பண்ணிகிட்டு இருக்கும்போதெல்லாம் என் மருமகள்கிட்ட டக்குன்னு பார்த்துன்னு சொல்லுவோம். ஏன்னா கீழே விழுந்தால் மண்டை அடிப்பட்டுச்சுன்னா ஸ்டிச்சஸ் தேவைப்படும், இல்லை ரொம்ப சீரியஸாக மாறும்ன்றது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ அவனுக்கு அங்கே மண்டை அடிப்படுறது எப்படின்னா, இதுக்கப்புறம் அவனுக்கு என்ன ஆக போகுது, இல்லை இதுவே அவனுக்கு ஏதாவது ஒரு இது கொடுக்க போகுதான்றது வந்து நம்ம அன்றைக்கி அந்த சீன் எடுத்துகிட்டு இருக்கும்போது சாருக்கும் வந்து இந்த காயம் என்னவா மாறும்ன்றது வந்து தெரில, அவர் முடிவு பண்ணல. ஓ ஓகே. அதுக்கப்புறமா நத்திங் சீரியஸ் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்க்குள்ள போகுது. நத்திங் சீரியஸ். பட் ஐ ரிமெம்பர் when he was மாஸ்டர் கிட்ட அவர் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னது, இவனுக்கு இங்கே அடிப்பட்டதுக்கப்புறம் ஏதோ ஒரு பாயிண்டில் அந்த இது வந்து அவனுக்கு ஞாபகத்துக்கு வரதுன்ற மாதிரி ஏதோ ஒரு இது ஒன்று சொன்னார். ஏன்னா அதுவே அந்த அடிப்பட்ட பிறகு இல்லை, ஒரு சில நிமிஷங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு சைக்கலாஜிக்கல் ஸ்பேஸ்க்குள்ளே போகுது இல்லை. சட்டுன்னு உங்களுக்கு அந்த படத்தில் உங்களுக்கு அந்த ஆர்டருடைய ஞாபகம் வரா மாதிரி இருக்குது. சட்டுன்னு அதனுடைய ஒரு விஷுவல் இந்த படத்துக்குள்ளே வருது. ஈவன் இந்த விஷுவல்ஸே கொஞ்சம் ஒரு ஷேக்கியாக ஒன்று மாறுது. ஒரு ஆல்மோஸ்ட் ரொம்ப வியர்டான ஒரு இடத்துக்குள்ளே போகுது அப்படின்ற ஒரு சென்ஸ் வருது இல்லை. இட் ஃபீல்ஸ் லைக் டெம்பரரிலி உங்களுக்குள்ள ஒரு பேய் பூந்த ஃபீலிங். சட்டன் நீங்கள் அந்த செத்துப்போன ஆட்டோடைய ஒரு ஆத்மாவே உங்களுக்குள்ளே பூந்தா மாதிரி நீங்கள் நேராக போய் முட்டுறீங்க. ஒருத்தரை அடிக்கலை 1-2 இடங்கள்ல. இது வெறும் ஸ்டண்ட்டாக எக்ஸிக்யூட் பண்ணதா, இல்லை டிட் யூ ஹாவ் டு ரியலி பிலீவ் தட் வாங்க ஒரு ஆடு முட்டுற மாதிரி முட்டுற? இல்லை, அது உண்மையாக முட்ட வேண்டியதாக இருந்துச்சு. அங்கே வந்து அவர் ஃபைட்டர் வந்து பேட் ஏதோ போட்டிருந்தாரு. பட் நான் என்ன கேட்குறேன்னா, அந்த டைமில் டிட் யூ நோ தட்? ஏன்னா மாரியோ நானுமே இந்த படம் எனக்கு இது என்னவாக ஆகும் தெரியல. இது எதனுடைய ஜக்ஸ்டபோஸ் பண்ணி அவன் வந்து தலையில் அடிப்பட்டதுனால அவன் வந்து ஒரு கேரில் போய் முட்டுறான் அப்படின்ற ஒரு இதில் இருக்கான். அதுக்கப்புறம் அது கோமும் கலந்து ஒரு பேய் பிடிச்சி
அடிக்கிறானா என்னவா இருக்கும்ன்றது வந்து சார் சொன்னார். இந்த மாதிரி பண்ணோம். ஓகே. ஆனால் இது வந்து எப்படி எடிட்டில் எப்படி மாறும்னு சத்தியம் நான் எதிர்பார்க்கல. அதுவே ஒரு பெரிய ப்ளஷராக இருக்கும்ல உங்களுக்கு ஒரு வியூவராக பார்க்கும்போது. ஏன்னா பலமுறை நீங்கள் ஐ திங்க் மாரி வாஸ் ஆல்சோ டெல்லிங் மீ திஸ். நான் பாதி நேரம் ஷூட் பண்ணும்போது அந்தந்த நடிகர்களுக்கு இது என்னவாக ஆக போகுது, இது எதுக்கு நான் இதை பண்ணுறேன்னு அவங்களுக்கு ஐடியாவே இருக்காது, இருக்கவும் முடியாது அந்த இடத்துல. அதுக்கப்புறம் இவென்ச்சுவலி அவங்கள படமாக இது வந்த பிறகு ஒரு போர்ஷன் எடிட்டட் போர்ஷன்ஸாக அவங்க பார்க்கும்போது அவங்களே ஓகே இப்போ புரியுது, நான் அன்றைக்கி சந்தேகப்பட்டேன் சாரின்ற ஒரு ஸ்பேஸுக்கே போயிடுவாங்க. ஏயா ப்ளஸ் நம்ம ஆக்சுவலாக நான் நிறைய ஓடிருக்கேன். அதுலேருந்து ஒரு 30% படத்தில் இருக்கும். அந்த ஷார்ட்ஸில் கூட பீச்லலாம் நான் ஓடிட்டுருப்பேன் இல்லையா. எனக்கு ஞாபகத்தில் அந்த பீச் மண், அந்த வெயில், அப்புறம் ஓடுறது எனக்கு ஆக்சுவலாக பிடிக்கும் ஓடுறதுன்னா. அப்படியா, நல்ல வேலை. ஸோ எனக்கு அதெல்லாம் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் இந்த ட்ரோன் ஷாட் அவங்க வந்து எடிட்டில் போட்டு நம்ம படத்தில் பார்க்கும்போது, பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அது பயங்கர அழகாக இல்லை இருக்குது அந்த ஊரே. இன்ஃபேக்ட் அந்த ரெக்க பாட்டு வரும்போதில் ரொம்ப நிறைய அழகான மூமெண்ட்ஸ் எல்லாம் அதில் இருக்குல்ல, விஷுவலி சொல்கிறாங்க. நீங்கள் சொன்னது போல் சட்டுன்னு எனக்கு ஒரு விதத்தில் ஒரு ஓர சோகமே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எப்படின்னா ஊர் இவ்வளோ அழகாக இருக்குது, பயங்கர அழகாக, இவ்வளோ அழகான ஒரு இடத்துல ஏன் ஒருத்தனை ஒரு நிமிஷம் கூட நிம்மதியாக இல்லாத அளவுக்கு ஒரு வழக்கம் இருக்குது. இதனுடைய ஒரு ஐரணி அப்படின்னு. வெரி பியூட்டிஃபுல் பிளேஸ். அப்படியா? ஆமாம். இவங்க வந்து ஷூட்டில் அவங்க 2 கேமரா வச்சு ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னை ட்ரோனோட அனுப்புவாங்க இங்கே அங்கே ஓட. ஸோ இந்த மாதிரி அந்த நடு ரிவரில் புஷ்அப்ஸ் எடுக்கிறது நான் தான் ஆக்சுவலாக நான் இந்த பக்கம் ஓடிட்டு இருந்தேன். அங்கே வந்து ஒரு ஆள் வந்து போயிட்டு இருந்தார் மாடு மேய்க்க. அவர் பின்னாடி ஒரு 20 எருமை மாடு அப்படியே தண்ணிக்குள்ளே நடந்து போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இவர் மட்டும் ஏதோ ஒரு இதில் நடந்து போயிட்டு இருந்தார். புரியுது, ஆல்மோஸ்ட் தண்ணி மேலே நடக்கிற மாதிரி. என்னது அப்படின்னு போய் உள்ளே பார்த்தா சிமெண்ட் பேக்ஸ். ஓகே. ஸோ நான் தான் இங்கே வந்து அந்த ஐடியா ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு இதில் நான் ஹைனீஸ் பண்ணிட்டு நான் ஓடிட்டுருப்பேன் தண்ணிக்குள்ளே. அதுவுமே நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. ஆல்மோஸ்ட் என்ன சொல்கிறது, தண்ணியில் மிதக்கிற ஒரு ஃபீலிங்கு, தண்ணி மேலே நடக்கிற மாதிரியே இருக்குல்ல விஷுவலாக. அங்கேயும் நம்ம ஓடிட்டு இருக்கும்போது தூரத்தில் 2-3 பசங்க அங்கே விளையாடிட்டு இருந்தாங்க தண்ணிக்குள்ளே. ஆனால் நின்றுட்டு விளையாடுறாங்க அதே இடத்துல, ஆனால் தண்ணிக்குள்ளே இருக்காங்க. ஸோ எனக்கு திருப்பி நான் கேட்டேன் அங்கே போகலாமான்னு. அந்த மாதிரி நிறைய எடுத்திருக்கோம். எல்லாமே லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸஸ்ல ஃபார் ஷுர், ரைட்? டெஃபினெட்லி. நான் படத்தில் பார்க்குறது வந்து இவன் ஒத்தாலாம் அங்கே தனியாக ஒன்று ஏதோ பண்ணிகிட்டு இருக்கான்ற மாதிரி. ஆனால் நாம் அங்கே இருந்து பண்ணும்போது நிமிர்ந்து பார்த்தா பெரிய ஆறு, அதை தாண்டி மவுண்டன்ஸ், சன்செட், நிறைய பேர்ட்ஸ், அங்கே ஒரு சைலன்ஸ் ஒன்று இருக்கும். நீங்கள் ஷார்ட்டை முடிச்சுட்டு நீங்கள் திருப்பி எல்லோரும் இருக்கிற இடத்துக்கு போகிற வரைக்குமே கூட யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மூமெண்ட்ஸ் தான் நான் ஆக்சுவலாக பயங்கரமாக மிஸ் பண்ணுறேன். ஸோ என்னதான் ஜென்ரலாக வந்து இந்த ஷூட்டிங் அப்படின்னா ஒரு க்ரௌட் இருக்கும், நிறைய பேர் இருப்பாங்க, நிம்மதியாக இருக்காது, ஒரு இடத்த அனுபவிக்க முடியாதுன்றதெல்லாம் சொன்னாலும் கூட உங்களுக்கு அது கிடையவே கிடையாது. இல்லை, யூ ஹேட் தி ஆப்போசிட் எக்ஸ்பீரியன்ஸ். ஓடிட்டுருப்போம் கட் பண்ணால் ஏதோ ஒரு பாயிண்டில் ஒரு இடத்த ரீச் ஆகி அந்த இடம் பயங்கர அழகாக இருக்கும். நான் எதிர்பார்த்துருக்க மாட்டேன் நான் அங்கே வரைக்கும் ஓடினா இந்த மாதிரி ஒரு இடம் அங்கே இருக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலாக அந்த ஊர் பக்கம்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மாதிரி இடம் இருந்தால் நான் டெய்லி புஷ்அப்ஸ் எடுப்பேன்னு நினைக்கிறேன். எங்கள் ஜிம் மாதிரி இருந்தால் தான் போக தோண மாட்டேங்குது. அதுக்கப்புறமா உங்களுக்கு மறுபடியும் இப்போ ஜிம்மெல்லாம் போகிறதுக்கு கொஞ்சம் வேடாக தான் இருந்திருக்கும்ல அதுக்கப்புறம். ஆமாம், நான் எங்கெங்கெல்லாம் போய் புஷ்அப்லாம் எடுத்து. ஏன்னா நான் நிறைய ஒர்க் அவுட், அது வயசுக்கு முன்னாடி நிறைய ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஆனால் என் தோற்றம் உடம்பு எல்லாமே வந்து ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுற ஒரு பையனாக இருக்கும். ஆனால் இதுவே நீங்கள் ஒரு கபடி பிளேயராக இருந்தால் நான் ஒர்க் அவுட்லாம் ஜிம்மிங்லாம் நிப்பாட்டிட்டு அங்கே உள்ள கபடி ஓடுறது, கீடுறது, அத்லெட்டிக் ட்ரெஸ் எல்லாம் பண்ணி வயலில் வேலை பார்க்குறது, இதெல்லாம் தான் என்ன இன்னும் ஒரு ஹோல்சமான ஒரு ஃபீலிங் கொடுக்குது அப்படின்னு. அப்படியா? ஆமாம். இல்லை, உங்கள் கபடியும் மாறும் சார். நீங்கள் அந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்தீங்கன்னா சப்கான்ஷியஸாகவும் கான்ஷியஸாக கூட அங்கே கபடி விளையாடுற ஒவ்வொரு பயலும் இந்த மாதிரி வேலை பார்த்துருப்பான். ஸோ அங்கேருந்து தானே அவனோட பலம் வருது, அவனோட நிம்மதி வருது, அவனோட இப்போ இதெல்லாம் முடிச்சிட்ட பிறகு நார்மலாக அவங்களுக்கு மறுபடியும் இந்த ஃபிட்னஸ் ரொட்டீன்ஸ்லாம் போய் பண்ண முடியாது. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. போர் அடிக்குது. அதாவது ஒவ்வொரு வாட்டியும் நான் என் கோச்சோ
அதாவது மனத்தி கணேசன் சார் அவரை மீட் பண்ணும்போதெல்லாம் கூட இவர் டக்குன்னு நாளைக்கு ப்ராக்டிஸ் வந்துடு 6:30 மணிக்கு சொல்லிட்டு போகிறாரான்ற கேள்வி எனக்கு இருக்குது. பிகாஸ் ஐம் ஸோ யூஸ் டு தட். அந்த நாளைக்கு ப்ராக்டிஸ் இருக்குது, இல்லை அடுத்த வாரத்துலேருந்து நம்ம ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கிறோம், இந்த தீம் இருக்குல்ல, இது இன்னும் என் மைண்டை விட்டு போகல. ஒரு படத்தில் இவ்வளோ ஒரு ஸ்போர்ட்டை விளையாடினதுக்கப்புறம், இது ஒரு ஸ்போர்ட்டுன்னு இல்லை, ஏதாவது ஒரு செயலை ஒரு படத்துக்காக பண்ணதுக்கப்புறம் அது 2 விதமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒன்று, அது ரொம்ப பிடிச்சி போய் வாழ்க்கையோட ஒரு அங்கமாக மாறிடும். இல்லை, இத்தோட அந்த பார்க்காம போயிடக்கூடாது, அது வாழ்க்கையில் பண்ணக்கூடாது. உங்களுக்கு இந்த கபடி என்னவாக மாறி இருக்கு? அதான் நான் சொன்ன மாதிரி, நம்ம இந்த கபடியெல்லாம் பண்ணும்போது, இந்த ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணும்போது அது நம்ம பிஓவியில் தான் இருக்குது. இப்போது சின்ன சின்னதாக நம்ம மேக்கிங் வீடியோ இல்லை நான் ஏதாச்சும் எடிட் பண்ணி போடும் போதெல்லாம் என்னோடய பெர்செப்ஷனே அங்கே மாறுது. நாங்கள் என்ன உணர்ந்தெல்லாம் தாண்டி இப்போ நீங்களும் நானும் அதே விதத்தில் தான் அந்த கேமை பார்க்குறோம், ஒரு ஆடியன்ஸாக. ஆமாம். ஆனால் ஸோ இந்த கேள்விக்கு எனக்கு சரியான பதில் இருக்கா தெரில. இல்லை, இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ படம்லாம் வந்த பிறகு டு யூ மிஸ் பிளேயிங் கபடி ஆர் டு யூ ஃபீல் லைக் ஐ ஹவ் ஹேட் இனஃப் ஆஃப் இட்? ஐ மிஸ் தட் ஊர். அந்த ஊரை மிஸ் பண்ணுறேன், அந்த ஊர் மக்களை மிஸ் பண்ணுறேன், அங்கே அனுபவித்த எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் நான் பயங்கரமாக மிஸ் பண்ணுறேன். ஸோ கபடி அதில் ஒரு பார்ட் ஆஃப் இட். கபடி ஒரு பார்ட். ஆனால் இதே நேரத்தில் ஒருவேளை மாரி சார் இந்த படத்துக்கு ஒரு செகண்ட் பார்ட் ஒன்று எடுக்கணும்னு அவர் யோசிச்சாருன்னா, திருப்பி என்னால் ஈஸியாக போயிட்டு அந்த கிரவுண்டில் அந்த ஆனிமல்ஸோடலாம் மக்களோடலாம் ஈஸியாக பழகி கிரவுண்டுக்குள்ளே இறங்கி விளையாட முடியும். அதுக்கான வாய்ப்பு எதாவது இருக்கா? எதாவது பேசியிருக்கீங்களா? சும்மா பண்ணணுன்ட்டு இல்லை, பட் இதுக்கப்புறமா இதெல்லாம் இந்த கிட்டானுடைய வாழ்க்கை இப்படியெல்லாம் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டுன்ற மாதிரி ஏதாவது பேசியிருக்கீங்க? பேசினதில்லை. ஆனால் இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்காக ஒரு சீக்குவல் ஆக்சுவலாக எடுத்தால் செம்மையாக இருக்கும்ன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா அதுக்கான ஸ்போர்ட் இருக்குது, அதுக்குள்ளே ஸ்போர்ட் பயங்கரமாக மாறி இருக்கும், சோஷியலி சுச்சுவேஷன்ஸ் பயங்கரமாக மாறி இருக்கும், லவ் பயங்கரமாக மாறி இருக்கும். இப்போ நம்ம பெரிய ஆள் ஆனதுக்கு பிறகு இவன் திரும்ப வந்தால் இவங்க என்னவா இருக்காங்க, எப்படி நடத்துகிறாங்க, அதெல்லாம் வேறு மாதிரி இருக்கும்ல மொத்தமாக. இந்த படத்தில் இல்லை, அந்த ஃபைட்ஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு ஃபைட்ஸ் நம்ம பேசும்போது நீங்களும் பசுபதி அவர்களும் ஒரு இடத்துல ஆல்மோஸ்ட் ஒரு வடச்சென்னை மூமெண்ட் மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களை சுற்றி எதிரிகள்லாம் வந்த பிறகு எட்ரா அந்த பொருளை கையில் கிடைக்கிறது எட்ரான்ற மாதிரியான ஒரு ஸ்பேஸ்குள்ள ஒன்று போகும். பசுபதி அவர்கள் ஒரு நடிகராக லைக் what did you get out of that experience? பசுபதி சார் இந்த கேரக்டர் ப்ளே பண்ண போகிறாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் பயங்கர ஹாப்பி ஆகிட்டேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவரை நான் சினிமாவில் தான் நிறைய பார்த்துருக்கேன். அவர் ஒரு பயங்கரமான ஆக்டர்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதை தாண்டி அவரை நேரில் பார்க்கும்போது, அந்த ஏரோட்டுற சீன் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம், நேரில் பார்க்கும்போது எனக்கு நம்ம சினிமாவில் ஒருத்தரை பார்த்து நேரில் பார்க்கும்போது இனிஷியலாக ஒரு பெரிய லெஜெண்ட் பார்த்தா ஒரு பிரமிப்பு ஒன்று இருக்கும். யூ ஃபீல் வெரி ஆஸ்ட்ரக். அந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு அவரை பார்க்கும்போது. கட் பண்ணால் ஸ்பாட்டுக்கு வரேன், வயலில் நின்றுட்டுருக்கோம், அவர் அங்கே இருக்கார், ஏரோட்டர் சீன் ஷூட் பண்ணிகிட்ருக்காங்க, பெரிய மீசை, உடம்பு எல்லாம் இஸ் வெரி மேஸ்குலன். அண்ட் படத்தில் தான் இந்த மாதிரி நம்ம லுங்கியை கட்டிட்டு பார்த்துருக்கோம். நேரில் பார்க்கும்போது டக்குன்னு ஒரு பெரிய பிரமிப்பு ஒன்று இருந்துச்சு. ஸ்க்ரீனை டோட்டலாக அவர் கான்கர் பண்ணிட்டார் அதுக்கப்புறம். அண்ட் அவர் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே கூட அவரால் ரொம்ப இயல்பாக இந்த ஏர் ஓட்டுறது, மண் வெட்டுறது, இந்த மாதிரி வேலைகளை, ஏன்னா அவருக்கு அவர் வீட்டிலேயே அவர் பெரிய வயல் வச்சுருக்காரு, இந்த மாதிரி வேலைகளை பார்க்குறாருன்றதுனால, ஆடு மாடு வச்சுருக்காருன்றதுனால அவருக்கு ரொம்ப இயல்பாக அதெல்லாம் பண்ண முடிஞ்சுது. பட் அதை தாண்டி அவர் ஒரு ஆக்டராக நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக ஒரு சீனை உள்வாங்கி பண்ணக்கூடிய ஒரு நடிகர். அண்ட் அந்த சீனை உங்களுக்குமே இன்னும் இயல்பாக மாற்றிடுவார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மாரி சார் ஒரு இன்ஃபர்மேஷன் ஃபீட் பண்ணுறாரு, நம்மளே அதை ரியலாக பார்த்துட்டு நம்ம பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் நீங்கள் அவர் மாதிரி ஒரு ஆக்டரோட ஒர்க் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் பயங்கர இன்வால்வ் ஆயிடுவீங்க அந்த சீனுக்குள்ளே முழுங்கி. ஏன்னா அவர் அது உண்மையாக நிஜமாக ஆக்குறாரு ஒவ்வொரு விஷயமும். அண்ட் அவர் ஸ்டண்ட் சீக்வன்சஸ் எல்லாம் பண்ணும்போது சரி, இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் பண்ணும்போது சரி, அவரை பார்த்துட்டே இருக்கலாம். ஏன்னா அவர் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே ஆக்டிங்கை நல்லா புரிஞ்சு, சினிமாவை நல்லா புரிஞ்சு, ஆக்டிங்கோட மீட்டரை நல்லா புரிஞ்சு, ஒரு 100 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் என்னவா இருக்கும்ன்றது இருக்குல்ல ஒரு நடிகருக்கு. ஐ see a lot of that in my
டேட் ஆல்சோ அண்ட் ஐ சி தட் இன் பசுபதி சார். அந்த எக்ஸ்பீரியன்ஸும் அவரோட நாலேஜ் எல்லாமே வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல இந்த 2 பேருக்குள்ள அந்த ஒரு விஷயம் ஒன்று இருக்குன்னு. இந்த குவாலிட்டி இன்னும் எனக்குள்ளே வரலை, பட் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஆனால் அவங்க 2 பேருக்குள்ளே ஆல்ரெடி அது இருக்குது நடிகர்களாக அப்படின்னா அது என்னவாக நீங்கள் பார்ப்பீங்க? சின்ஸ் யூ டூ இதுதான் அது. இதுவும் நிறைய விஷயங்கள். பசுபதி சாரெல்லாம் வந்து இவ்வளோ உழைச்சி பண்ணோன்ற ஒரு அவசியமே அவர்கிட்ட இல்லை. நான் அவர் ஏற்கனவே ஒரு லெஜெண்டரி ஆக்டர். ஆனால் இருந்தாலுமே அவர் வந்து சேத்துக்குள்ளே தள்ளி அந்த ஃபைனல் கிளைமேக்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு ஒயிட் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு சைனஸில். யூஸ் இந்த ஹாஸ்பிட்டல் ஃபார் சம் டைம். இதெல்லாம் அவருக்கு பண்ண தேவையே இல்லை இல்லையா? ஏன்னா அவர் அந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டார். ஆனால் மாரி சார் நம்பி பண்ணுறாரு. பட் அந்த வில்லிங்னஸ் அதை எங்கள் அப்பாட்டையும் நான் பார்க்குறேன். அதை நான் பயங்கரமாக ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். அதை நான் வந்து கற்றுக்க ட்ரை பண்ணுறேன். ஆனால் அதை தாண்டி ஒரு ஆக்டராக ஒரு சீனை, ஏன்னா நம்ம நல்லா ஃபீல் பண்ணிட்டு ஒரு விஷயத்தை எக்ஸாஸ்ட் பண்ணி ஒரு எமோஷனை பண்ணிடலாம் சார். ஆனால் அது கேமராவில் நல்லா இருக்குமான்னு தெரியாது. புரியுது. நீங்கள் பயங்கரமாக ஃபீல் பண்ணி அதை உண்மையான அந்த உணர்வை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் கூட நீங்கள் மனசில் இது வந்து நான் ரியாலிட்டியாக ஃபீல் பண்ணுறேன்றது வந்து இயல்பாக ஃபீல் பண்ணிட்டு நீங்கள் ஒன்று பண்ணால் கூட அது கேமராவில் ட்ரான்ஸ்லேட் ஆகணுன்ற அவசியம் இல்லை. ஸோ கேமராக்குன்னு ஒரு எடிட்டுக்குன்னு கேமராக்குன்னு ஒரு நாலேஜ் ஒன்று இருக்குது. அது நீங்கள் படங்கள் பண்ண தான் வரும்னு நினைக்கிறேன். அண்டு அது வந்து அவங்கள்ட்ட இருக்குது. இந்த படத்தில் நீங்கள் வருத்திக்கிட்டு நிறைய உள்வாங்கி பண்ண விஷயங்கள்லாம் கேமரா கரெக்டாக பிடிச்சி காமிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா ஓவரால்? ஆர் ஆர் தேர் ஸ்பேசஸ் வேர் யூ ஃபெல்ட் லைக் வா கேமரா பயங்கரமாக காட்டுதே, நான் இந்த அளவுக்கு இது பண்ணல, ஆர் வைஸ் வர்சா? எனக்கு வந்து இந்த படம் பொறுத்த வரைக்கும் அதான் நான் சொன்னேன்ல சார், நான் வந்து அந்த ஃபைனல் மேட்ச் ஜெயிச்சதுக்கப்புறம் அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ நான் வந்து எனக்கு வந்து இந்த படத்தில் அக்காம்ப்ளிஷ்மெண்ட் என்னென்னா, நான் வந்து நான் ரெஸ்பெக்ட் பண்ணுற நிறைய கபடி பிளேயர்ஸ் இருக்காங்க. நான் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் சேவ் பண்ணி வச்சுருக்கிற நிறைய கபடி விளையாட ஆரம்பிச்சதுக்கு பிறகு இவங்களோட நான் விளையாடிருக்கேன். சில பேர் வந்து நான் மீட் பண்ணதே இல்லை. நிறைய கபடி பிளேயர்ஸோட ஃபேனாக நான் இருந்திருக்கேன். ஸோ அவங்களோட மூமெண்ட்ஸ், அவங்க எப்படி தொடைய தட்டுறாங்க, இதெல்லாம் பார்த்துட்டு நான் ஒன்று பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இவங்கள்ட்டெல்லாம் வந்து எனக்கு ஒரு பாராட்டு கிடைக்குது. ஒரு கபடி பிளேயரோட லைஃபாகவும் சரி, கேமாகவும் சரி, இவங்கள்ட்ட ஒரு பாராட்டு கிடைக்குது. அதுவும் எனக்கு போதுமான. சினிமாவில் நிறைய வாட்டி வந்து ரொம்ப நிஜத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகளையும் அபாயங்களும் கொஞ்சம் மறைய வச்சிரும் ஒரு ஸ்போர்ட்டை காட்டும்போது. அது பார்க்குறதுக்கு நமக்கு ஆல்மோஸ்ட் இது பார்க்குறதுக்கு நல்லா தானே, சுலபமாக தானே இருக்குது அப்படின்னு தோண வச்சிரும்ல பல முறை. ஆனால் எனக்கு ப்ராபப்ளி ஒன் ஆஃப் த வெரி ஃபியூ டைம்ஸ்ன்னு நினைக்கிறேன் இந்த படம் பார்க்கும்போது ஒரு கபடி கொஞ்சம் ரொம்ப கஷ்டம்தான் போல அப்படின்ற ஒரு சென்ஸ் எனக்கு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ. இப்போ நம்ம நிஜத்தில் விளையாடும் போது நமக்கு தெரியும் எவ்வளோ சுலபமாக உங்களுக்கு அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ஒன்றுமே நடந்திருக்காது, திடீர்னு பார்த்தா காலெலாம் ரேண்டமாக தேஞ்சிருக்கும். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னு இப்போ ரேண்டம் இங்கேருந்து ரத்தம் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு புரியாதுல்ல. அது சில ஸ்போர்ட்ஸில் தான் நடக்கும்னு நினைக்கிறேன். எங்கேருந்து வேணால் யூ கேன் கெட் இன்ஜூர்ட் வெரி ஈஸிலி. எவ்வளோ சுலபமாக ஆங்கிள் ட்விஸ்ட் ஆகலாம். இட்ஸ் சச் அ ப்ரூட்டல் ஸ்போர்ட் அப்படின்னு தோணும் எனக்கு சின்ன வயசு ஸ்கூல் படம் பார்க்கும்போது தோணிடுச்சு. இல்லை ஆமாம், எனக்கு கண்டிப்பாக அந்த ஒரு ஃபீலிங் வந்துச்சு. எஸ்பெஷலி அந்த இதை பற்றி இது பேசுறதுனால அந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் எண்டில் இல்லை ஒரு ஸ்லோமோ ஃபுட்டேஜ் ஷாட் ஒன்று இருக்குல்ல லாஸ்ட்டில், வேர் இந்த மூவ் பண்ணி தான் நீங்கள் அந்த 3 பாயிண்ட்டை சம்பாதிக்கிறீங்க அப்படின்ற ஒரு மூவ். கால் வலிச்சது எனக்கு அது பார்க்கும்போது. both my toes. You did. லாஸ்ட் ரைடுன்றதுனால நான் இதுதான் லாஸ்ட் கபடி முடிஞ்சது, இதோட என்ன விட்டுருங்க, நான் ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துக்கிறேன். நான் லாஸ்ட் ரைட் அப்படின்னு நினச்சிட்டு என்னன்னாலும் பார்த்துக்கலான்ற மாதிரி அப்படின்ற ஜோன் தான். அது ஒரே ஒரு வாட்டி வந்து இது பண்ண உடனேவே இது போதும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருந்துச்சா, இல்லை டிட் யூ ஹேவ் டு டு இட் மல்டிபிள் டைம்ஸ்? 2 வாட்டி பண்ணணும்னு நினைக்கிறேன். பண்ணீங்க. அண்ட் இட் வாஸ் த சேம் மூவ். யா, ஒரு வாட்டி எனக்கு தெரில. அதுக்கப்புறம் அதுக்கான க்ளோஸ் ஒன்று வைக்கலாமான்னு பார்த்தாங்க, அந்த கால் லைனை தாண்டி இது பண்ணுறது. ஆனால் எடுக்கல, நம்ம we just kept it like this. And I think somebody pulls you off into the airல. ஒருத்தனை வயிற்றுல முட்டுறேன், அவன் வந்து என்னை தூக்க ட்ரை பண்ணுறான். அப்புறம் அந்த கால் வந்து அப்படியே காற்றுல அந்த இடத்துல ஏனோ தானோன்னு சுற்றிக்கிட்டு இருக்கு. ஐ லைக் தட் ஷாட். ஸோ அந்த ரைடு ஆக்சுவலாக நான் பண்ணும்போது now that you say that, ரைடு செட்டெல்லாம் அவங்க எல்லாம் செட் பண்ணதுக்கப்புறம் தான் நான் யோசிச்சு பார்த்தா
இதுதான் நம்மளோட லாஸ்ட் கபடி ரைடில் அப்படின்னு மைண்டில் ஒன்று தோணுச்சு. தட் வாஸ் அ சரியல் ஃபீலிங். ஏன்னா இது வரைக்குமே நான் என் வாழ்க்கையில் எத்தனை ரைட் போயிருப்பேன்னு தெரியாது, ப்ராக்டிஸில் கூட. ஸோ அந்த லாஸ்ட் ரைடு வரும்போது உண்மையாகவே என்ன ஆனாலும் பரவாயில்லன்ற ஃபீலிங் வந்து இருந்துச்சு. இது எவ்வளோ நீங்கள் போன ரைடு எல்லாமே நிஜமாக நீங்கள் போன ரைட்ஸா, இல்லை டிட் யூ ஹேவ் அன் ஆப்ஜெக்டிவ்? இந்த ரைடில் நீ போகிற, அவன் உன்னை தொடரான், அவன் தொடும்போது நீ இந்த பக்கம் வர எகிரி குதிக்கிற அப்படின்னு எவ்வளோ ஆர்கஸ்ட்ரேட் பண்ணப்பட்டது இந்த ரைட்ஸில் நீங்கள் பண்ணது? சிலது இப்படி இருக்கும், சிலது அப்படி இருக்கும் சார். சில போர்ஷன்ஸ் எல்லாம் வந்து நம்ம கேமரா தூரத்தில் வச்சுட்டு மொத்த மேட்சையும் நம்ம ஷூட் பண்ணுவோம். 25 minutes 30 minutes கேமரா ஓடிட்டுருக்கோம். ஹாஃப் டைம் வர வரைக்குமே கேமரா ஓடிட்டுருக்கோம். இது ஸ்பெசிஃபிக்காக இதுதான் இதனுடைய நோக்கம் அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் இல்லை, நீங்கள் விளையாடுங்க அப்படின்ற சோன். அண்ட் there's other side also where சில மூமெண்ட்ஸ் மனதி கணேசன் சார் பண்ண மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம ரீக்ரியேட் பண்ணணுன்றதுனால இப்படி அப்படி. நீங்கள் were you good at it? சாரி, did you get good at it, the sport? I think so. ஏன்னா நீங்கள் விளையாடுறவங்கலாம் பல பேர் ரொம்ப வருஷமாக விளையாடி இருக்கக்கூடியவங்கல்ல. அதில் ஒருத்தர் வந்துட்டு ப்ராப்பரான ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் இல்லை. ஸோ இந்த ஜோனில் இருக்கும்பொழுது நீங்கள் ஒரு கற்றுக்கிட்டு இதனுடைய இது எப்படி என்ன ஏதுன்னு கற்றுக்கிட்டு போகிற ஒரு ஸ்பேஸில் இல்லை. ஆமாம். ஸோ அதுக்காக கேட்டேன், யூ ஏபிள் டு மேட்ச் அப் டு தெம், டிட் யூ எக்ஸீட் தேர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்? அதுக்கான டைம் எனக்கு கிடைச்சதுனால என்னால் பண்ண முடிஞ்சுது. அவ்வளோ வருஷங்கள் அந்த கபடி கற்றுக்கிட்டு போய் விளையாண்டதுக்கப்புறம் நான் பயங்கர கான்ஃபிடெண்ட்டாக தான் விளையாடுவேன். யாரும் என்னை அங்கே வந்து ஒரு நடிகரோட பையனாவோ ஒரு நடிகராகவோ பார்க்க மாட்டாங்க. கபடின்னு உள்ளே இறங்கிட்டா அடி உதவுதான்ற மாதிரி. ஆமாம், நான் ஆடியன்ஸையும் சொல்கிறேன், மேட்ச் நம்ம விளையாடுறவங்களை கூட சொல்கிறேன். ஸோ எனக்கு உங்களுடைய சில மூமெண்ட்ஸ் ஃபார் ஷுவர் என் மனசில் நிற்குது. அதில் ஒன்று வந்து நீங்கள் தமிழ்நாட்டுக்கு நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு சீனாவே எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அதில் ஒரு சந்தோஷம் ஒன்றும் பெருசாக கிடையாது இல்லை. இது நிஜமாவே எனக்குள்ள இது நடக்குதா அப்படின்ற ஒரு அவநம்பிக்கைன்னு நினைக்கிறேன். இதை நம்பிட்டாக்க தூக்கிடுவாங்களா, இது இப்போ இந்த தகவல் வச்சுட்டு நான் என்ன பண்ணணும்னு புரியலையே. இட் ஃபெல்ட் லைக் யூ ஆர் கோயிங் த்ரூ ஸோ மெனி ஃபீலிங்ஸ். வாட் வார் யூ கோயிங் த்ரூ? தமிழ்நாடு டீமில் செலக்ட் ஆகிட்டுன்னு சொன்னதுக்கப்புறம் ஏற்கனவே நான் ஒரு டிசப்பாயின்மெண்ட்டை உணர்ந்திருக்கேன். ஏன்னா அவங்க வந்து செலக்ட் ஆகலை, அவங்க பேர் லிஸ்ட்டில் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் அதுக்கான ஷாக் கண்டிப்பாக இருக்குது. இது வரைக்குமே நம்ம வாழ்க்கையில் என்னெல்லாம் அனுபவிச்சுட்டு இந்த இடத்துல நம்ம உட்காந்துருக்கோன்ற ஒரு ஃபீலிங்கும் ஒன்று இருக்குது, சந்தோஷமும் இருக்குது. யா, அது நம்ம ரொம்ப யோசிக்காமல் பண்ண சீன்ஸ் தான் அதெல்லாம். மாரி சார் ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு, எனக்கு ஞாபகம் இல்லை, பண்ணி காமிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் அந்த சீன்லாம். அப்படியா? இன்ஃபேக்ட் படம் பூராகவே உங்களுக்கு பெருசாக சிரிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறேன்ல இந்த படத்தில். இல்லை, அது கான்ஷியஸாக பண்ணுமா தெரில, ஆனால் இல்லை. ஐ திங்க் இட்ஸ் ஆல்சோ அ ட்ரெய்ட் ஆஃப் த மாரி ப்ரொட்டாகனிஸ்ட்னே தோணுது. இல்லை, ஈவன் இன் ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸ் கர்ணனில் ஐம் நாட் ஷுர் தனுஷ் அவர்கள் பெருசாக சிரிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்போ, இப்போ சிரிப்புன்னா பெரிய லாஃப்டர் கூட இல்லை, ஸ்மைலுக்கே அங்கே இடம் பெருசாக இருக்குமான்னு எனக்கு தெரில. நீங்கள் நிறைய பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா சார் ரொம்ப அமைதியாக இருப்பாங்க, குவாய்ட்டாக இருப்பாங்க, இமோஷன்ஸ் அவ்வளோ ஈஸியாக அவங்க வெளிப்படுத்த மாட்டாங்க. ஸோ அதனால தான் இவன் ஜெயிக்கும் போது கூட, கடைசியில் ஜெயிக்கும் போது கூட அந்த தருணத்துலேயும் ஒரு மிகப்பெரிய சந்தோஷமும் இருந்தால் கூட அவனால் அதை வெளிப்படுத்த முடியாது. இல்லை, எங்கே போனாலும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே தானே இருக்குது. ஆமாம், எவ்வளோ உயரத்துக்கு போனாலுமே. ஆமாம், அங்கே வேறு ஒன்று வருது இல்லை. ஆமாம், அதனால தான் பார்ட் 2க்கான நிறைய ஸ்பேஸ் இருக்குது. புரியுது. இப்படி இன்னும் கொஞ்சம் நேரம் பேசினா நம்ம ஃப்ளஷ் அவுட்டே பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் ஆன்லைனில். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு என்ன இந்த படத்தில்? ஐயோ, எனக்கு எல்லா பாட்டும் பிடிக்கும். எனக்கு சீனி கல் பிடிக்கும், காலமாடன் கானம். ஐ திங்க் இட்ஸ் அ கிரேட் ஆல்பம், ரைட்? அப்சல்யூட்லி, யா, எல்லா பாட்டுமே எனக்கு ஒர்க் ஆச்சு. யா, தீக்கொளுத்தி நான் நிறைய கேட்டு இப்போ கொஞ்சம் தேய்ச்சாச்சு, கேசட் தேய்ச்சாச்சு. சீனிக்கல், காலமாடன் கானம் எனக்கு சர்ப்ரைஸாக பிடிச்சது, என்ன தெரில, எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சது படத்தில் விஷுவல்ஸ் பார்த்ததுக்கப்புறம். ரெக்க அஃப்கோர்ஸ் எனக்கு ரெக்க படத்தில் ரொம்ப பிடிக்கும் விஷுவலாக. அதில் நிறைய ஷார்ட்ஸ் வந்து இது எப்போ எடுத்தோம், எப்படி எடுத்தோம், நானா அதுன்ற மாதிரி தோண வச்ச ஒரு பாட்டு. தென்னாடு
கவர் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். யா உங்களுக்கு? நான் இன்னும் தீக்குளித்தி தேய்க்கலை. ஐயோ, தேய்க்க ஆரம்பிச்சிருக்கேன். ஆனால் ஐ கீப் யூஸ்வலாக இந்த ஆல்பமில் எனக்கு இந்த பாட்டு ஒன்று பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டுமே திருப்ப கேட்டுகிட்டே இருப்போம்ல ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் ஊற விடுவோம். இது நான் ஒன்று கேட்டேன்னா ஐம் ரீவிசிட்டிங் சம்திங் எல்ஸ். நான் அப்படியே தென்னாடு பக்கம் போகிறேன், அங்கேருந்து இன்னொரு பாட்டுக்கு போகிறேன். ஐம் ஸ்டில் இன் த ப்ராசஸ் ஆஃப் ஐ திங்க் இன்னமும் நான் டிஸ்கவர் பண்ணிகிட்ருக்கேன் அதனுடைய அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன அழகு என்ன, சின்ன சின்ன சவுண்ட்ஸ் என்ன அப்படின்றது. மேபி அந்த ஃபேஸ் முடிச்சுட்டு காம்ப்ரிஹென்சிவாக ஓகே இப்போ எல்லாத்தோட பாட்டோட உங்களுக்கு எந்த பாட்டு பிடிச்சிருந்துச்சு படத்தில்? ரெக்க ரெக்கல. ஏன்னா அது ஒரு என்ன சொல்கிறது, இவ்வளோ சோகம் இருக்கிற ஒரு இடத்துல அது ஒரு அழகையும் கேப்சர் பண்ண முடியுதில்ல எனக்கு. தட்ஸ் வாட் ஐ திங்க் மாரி ஃபிலிம்ஸ் கிவ் மீன்னு தோணுது. என்னென்னா ஈவன் தோ இதனுடைய நோக்கம் இதுதான், இங்கே இந்த வலி இதுதான் அப்படின்ற ஒரு இடத்துல கூட இல்லை, அது மட்டுமே பேசுகிற படங்களாக இது எனக்கு தெரியல. அதுதான் யாராவது ஒருத்தங்க வந்துட்டு இந்த மாதிரி படங்களை வெறும் ஒரே ஒரு லேபிள் மட்டும் வச்சு சுருக்கி இது இந்த படம் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஐ ஃபீல் லைக் தே couldn't be more wrong about it. Because these films are so layered. நிறைய வெவ்வேறு விதமான பியூட்டியமும் காட்ட முடியுது அந்த சஃபரிங்கை கேப்சர் பண்ணிக்கிட்டே. What did you think of that segment? பாண்டியராஜாவை ஃபஸ்ட்டு வாட்டி கொலை பண்ண ட்ரை பண்ணும்போது அந்த கார் பிரிட்ஜ்லேருந்து விழுந்து எனக்கு ஒரு ஃபீல்டில் I loved it. I was just going to tell you. that was I loved it. Yeah. ஏன்னா நம்ம நினைப்போம்ல, அதாவது ஒரு ஊரை நம்ம பார்ப்போம் மேலே இருந்து பார்த்துட்டு இந்த ஊரோட விஷுவல் இப்படி தான் இருக்கும், இதுக்குள்ளே வேறு விதமான ஒரு விஷுவல் வராது, நம்ம எதிர்பார்க்க மாட்டோம்னு நினைக்கிறேன். நான் யார்கிட்டையும் சொல்லிட்டு இருந்தேன், சைடில் படம் பார்த்துட்டு இருக்கும்போது சொல்லிட்டு இருந்தேன், இந்த விஷுவலுக்கு இவ்வளோ வருத்திக்கணும்னே அவசியம் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஐ திங்க் மேபி ஐ திங்க் உங்கள் வீட்டில் ஒரு டாப் ஆங்கிள் ஷாட்டுன்னு நினைக்கிறேன். சுற்றி ஒரு மாதிரி செங்கலாக இருக்கும், நடுவில் மட்டும் ஒரு ரோல் இருக்கும், ஒரு டாப் ஆங்கிளில் பசுபதி அவர் நடுவில் இருப்பார், ஏதோ ஒன்று கேட்டுட்ருப்பாரோ. மை திங்க் இஸ் அவ்வளோ வருத்திக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்கள் நேராக கீழே போய் ஒன்று காமிச்சிடலாம்ல, அது ஒரு ஈவெண்ட் டு ஈவெண்ட் போகக்கூடிய ஒரு படமாக இருந்தால். அதே மாதிரி இங்கே வந்துட்டு அமீர் அவர்கள் இங்கே அவர் மேலே பாம்பு போட்டாங்க அப்படின்ற ஒரு சீனுக்கு அந்த இடத்தோட பியூட்டியை நீங்கள் கேப்சர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த இடத்துல தேர் இஸ் சம்திங் கார்ஜியஸ் அபவுட் இட், ரைட்? அண்ட் நான் வெறும் இயற்கை அழகு மட்டும் நான் சொல்ல, அதில் அழகு இருக்குது ஆமாம், பட் அது அந்த 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 மனுஷனுடைய ஒரு வாழ்க்கையவே உங்களுக்கு இன்னும் ஒரு மாதிரி ஒரு பெட்டராக புரிய வைக்கிற ஒரு ஃபீலிங் உங்களுக்கு கிடைக்குது. இவன் சாகும்போது இவனுக்குள்ளே இப்போ என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு இது ஒரு ஆப்வியஸ் பியூட்டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கிளாடியேட்டர்ஸ்க் வைப் அதுக்குள்ளே இருக்குது, அந்த ஃபீல்டுக்குள்ளே ஒருத்தன் அப்படி போகிறான், எழுந்து நின்று சாகுறான்னு. எனக்கு இன்னும் என்ன பிடிச்சதுன்னா அந்த லாலில் அவங்க வந்து சாவாங்கல்ல, எனக்கு அந்த லொக்கேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த ஃபுல்லாக செங்கல் போட்டுட்டு ஒரு மாதிரி ஒரு கிராம்ப்டாக ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே, பட் இருந்தாலும் அதனுடைய லெங்க் வந்து ரொம்ப ரொம்ப நீளமாக அந்த எட்ஜிலேருந்து 2 போலீஸ் இப்படி ஓடி வர்றதுக்கான ஒரு ஸ்பேஸும் அதுக்குள்ளே இருக்குது. இவர் பாட்டுக்கு தனியாக ஏதோ ஒரு குகைக்குள்ளே இருக்கிற புலி மாதிரி தனியாக இவர் பாட்டுக்கு அங்கே உட்காந்துட்டு இருக்காரு. எனக்கு அந்த ஸ்பேஸ் கூட ஐ ரிமெம்பர் ரியலி லைக்கிங் இட். உங்களுக்கு வாட் வேர் இதில் ஒரு சம் ஸ்ட்ரைக்கிங் விஷுவல்ஸ் ஃபார் யூ? ஐ திங்க் பசுபதி சார் வந்து அவரோட ஃப்ரெண்டை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ஃப்ளாஷ்பேக் போகும்ல, அங்கே அந்த விஷுவல்ஸ் எல்லாம் வந்து எனக்கு இது ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் சினிமா பார்த்த மாதிரி இருந்துச்சு. பட் அதை தாண்டி அவ்வளோ பெயினான ஒரு விஷயத்த இவர் வந்து ரொம்ப சினிமேட்டிக்காகவும் எஸ்தெட்டிக்காகவும் காமிக்கிற ஒரு டிசிஷன் இருக்குது இல்லையா ஒரு டைரக்டரோட. அண்ட் வித்தவுட் டேக்கிங் அவே ஃப்ரம் த பெயின். இல்லை அண்ட் அந்த ஷார்ட்டில் அந்த சீனிக்கல் இன்டர்வியூட் ஒன்று இருக்கும், நீங்கள் நோட் பண்ணிங்களா தெரில, அது வந்து எனக்கு ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு ஈவன் நீங்கள் இந்த பாட்டில் ஒரு சின்ன டான்ஸ் போர்ஷன் இருக்குல்ல, எனக்கு அதனுடைய விஷுவல் லாங்குவேஜுமே எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த தீக்கொளுத்தியில் நீங்கள் ஒரு டான்ஸ் பண்ணுறீங்கல்ல, த டான்ஸ் இட் செல்ஃப் அஃப்கோர்ஸ், பட் அது எனக்குள்ளே ஏற்படுத்துகிற ஒரு உணர்வு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன். த வே ஹி ஷூட்ஸ் சர்டன் மூமெண்ட்ஸ், அது வெறும் ஒருத்தன் ஆடுறான்றது கிடையாதுல்ல, இந்த வலியை கடத்த முடியுதில்ல.
இல்லை ஐ திங்க் another ஸ்ட்ரைக்கிங் மூமெண்ட் ஃபார் மீ, இவங்க அனுபமா வந்து அந்த புத்தர் மாதிரி உட்காந்துட்டு இருப்பாங்கல்ல, ஃபார் மீ இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் எல்லாம் தான் இந்த லாங்குவேஜ் ஃபிலிம் லாங்குவேஜை எலிவேட் பண்ணதுன்னு தோணுது. இல்லைன்னா ஃப்ளாஷ்பேக்கு நீங்கள் போய் ஒன்று காமிக்கலாம்ல, அது அவங்கள அந்த இமேஜ் ஒரு மாதிரி ஆங்கர் பண்ணதில்ல அந்த ஹோல் ஸ்பேஸையே. அவங்க அங்கே இருக்காங்க, இப்போ வாங்க நம்ம அவங்களுடைய வாழ்க்கை என்னன்னு பார்த்துட்டு சும்மா எட்டி பார்த்துட்டு வருவோம், சின்ன வயசில் என்ன நடந்துச்சு இந்த 2 பேருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்துட்டு வருவோம். ஐ திங்க் இட்ஸ் அ மார்க் ஆஃப் ரியலி வெல் கிராஃப்டட் ஃபிலிம் தட் நம்ம யோசிக்க ஒன்றொன்னா தோணிக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு நீங்கள் வரீங்கல்ல, திரும்ப இந்தியா செலெக்ஷன் ஆகலை அப்படின்னு தெரிஞ்ச பிறகு நீங்கள் வீட்டுக்கு வந்த உடனே எனக்கு அதெல்லாம் கூட ரொம்ப அஃபெக்டிங்காக தான் இருந்துச்சு. வந்த உடனே இப்போ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு கேட்பேன். எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு சிரிப்பு கலந்த சோகம் இருந்துச்சு அதை பார்க்கும்போது. ஏன்னா உலகத்துலேயே இந்த வீட்டில் தான் ஒருத்தன் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் விளையாடி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தால் எதுக்கு இங்கே வந்தால் போயிரு அப்படின்னு சொல்கிற ஒரு இடமாகவே இது இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ ஐ couldn't even understand what this man must be going through to know that வீட்டுக்கு போக சொன்னால் வேறு எங்கே வருவேன் அப்படின்னு கேட்குற ஒரு கேள்வி இருக்குல்ல. How internal was all of this for you? Did it need to be? அந்த சீன் வந்து ரொம்ப நேரம் எடுத்தோம் சார். ஏன்னா என்னால் ஃபஸ்ட்டு அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு பண்ண முடியல. ஸோ எஸ், நான் மாரி சார் உட்கார வச்சு நான் அவரே பார்த்துட்டு இருப்பேன், அவர் பண்ணிடுவார். ஒவ்வொரு வாட்டியும் அவர் பண்ணுவார், நான் டேக்கில் பண்ணுவேன். திருப்பி அவர் வந்து பண்ணும்போது அவருக்கு புது ரெவலேஷன்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ அந்த சீன் பொறுத்த வரைக்கும் அவர் பண்ணது தான் நான் ஜெராக்ஸாக பண்ண ட்ரை பண்ணேன். அந்த ஆரம்ப டேக்ஸில் எது வரல? வாட் வாசன்ட் கம்மிங் த்ரூ? நிறைய கோவம் இருந்துச்சு, அது கம்மி பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அந்த கோவத்தை எப்படி நான் வெளியே காட்டுறேன்ற விஷயத்த கொஞ்சம் மாற்ற வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ எனக்கு நான் வந்து பண்ண படங்கள்லேருந்து இது வரைக்குமே நான் ஒரு டைரக்டரை அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்து நான் பண்ணதில்லை. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வெறும் அவரை பார்த்து அவர் என்ன பண்ணுறாருன்னு பண்ணாமல் அதுக்கப்புறம் அதே ஃப்ரேம் அண்ட் மீட்டர் வச்சு நம்ம ஃபீல் பண்ணால் அங்கே சின்ன புது இது கிடைக்கும் அப்படின்றத வந்து நான் அந்த சீனில் உணர்ந்தேன். ஆனால் அதான் நான் சொல்கிறேன் சார், என்னால் எந்த ஒரு விஷயத்தையும் என்னால் ஆப்ஜெக்டிவாக பார்க்க முடியல. நான் வந்து ஒரு 2 இடத்துல ஃபஸ்ட்டு தமிழ்நாடுக்கு செலக்ட் ஆகுறீங்க, அதன் பிறகு இந்தியாவுக்கு செலக்ட் ஆகுறீங்க. ஆல்மோஸ்ட் சிமிலர் பீட்ஸ் அப்படின்ற ஒரு சென்ஸே உங்களுக்கு கிடைக்குது. இங்கே ஆக மாட்டான்னு நினைக்கிறான் ஆனால் ஆகுறான், இங்கே ஆக மாட்டேன்னு நினைக்கிறான் மறுபடியும் ஆகுறான். 2 இடத்துலையுமே நீங்கள் மறுபடியும் இதுக்குள்ளே ஒரு டிஃப்ரென்ஸ் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப முக்கியமாக இருந்துச்சா? ஹவு டு ஐ பிளே திஸ் மூமெண்ட் டிஃப்ரெண்ட்லி ஃப்ரம் வாட் ஐ டிட் பிஃபோர்? இதுக்கான எக்ஸ்ட்ரா லேயர் எது பயன்பட்டுச்சு உங்களுக்கு? அது அவ்வளோ யோசிக்கல சார். புரியுது. இயல்பாக என்ன நடக்குதுன்னு தான் லீனியராக ஷூட் பண்ணதுனால எல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்கிரிப்டில் என்ன இருக்கோ, டைரக்டர் என்ன சொல்கிறாரோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி பண்ணிடுவோம், ட்ரை பண்ணுவோம். நிறைய பேசணும் இந்த ஃபிலிம் பொறுத்து, இந்த பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்து. 2 பேரும் ஆல்மோஸ்ட் ஒரு லவ் லெட்டரே எழுத ஆரம்பிச்சிட்டோன்னு நினைக்கிறேன் இதனுடைய விஷுவல் லாங்குவேஜுக்கு ஒரு டைமில். இந்த கடந்த ஒரு 10 நாள் உங்களுக்கு ஒரு கனவு போல் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கல்ல, அதில் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஐம் கிளாட் ஃபார் யூ, ஐம் ஹாப்பி ஃபார் யூ. அண்ட் இங்கேருந்து எங்கெங்கெல்லாம் போகட்டும். இந்த மாதிரி பல கனவுகள் உங்களுக்கு நினைவாகட்டும். கேன் ஐ ஆஸ்க் யூ திஸ்? இப்போ அட் த ஸ்டார்ட் ஆஃப் ஈச் ஜேர்னி இல்லை இது பண்ணோம்ல, பீப்புள் மேக் ப்ராமிசஸ் சேயிங் இந்த ஆரம்ப கட்டங்கள்லேயே சில முடிவுகள் இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம இதை மறந்துடவே கூடாது இந்த போகிற போக்கில். ஏன்னா பல முறை அந்த ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு திங் இல்லை, போக போக ஒரு வளர்ச்சியை சந்திக்கும் பொழுது, வெவ்வேறு இடங்களுக்கு போகும்போது, அதனால தான் இன்ன வரைக்கும் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் திரும்பி பார்த்துட்டுல அந்த டைமில் ஐ வாஸ் ஃபார் ஹாப்பியர் அப்படின்வாங்க. ஆனால் they would have grown immensely after that. So while you are still here, are there some feelings that you would like to capture right now in this moment, saying, this gives me such great, profound joy right now? I think giving your best is a great feeling. And I think I should promise myself to always do that. And அதை தாண்டி
எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப நர்வஸாக இருக்குது சார். இந்த மாதிரி ஒரு படத்துக்கு நம்மளோட வாழ்க்கையை அதோட டெடிகேட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஆக்சுவலாக அதில் ஒரு பெரிய சுதந்திரம் ஒன்று கிடச்சிது. ஒரு நல்ல அனுபவம் கிடச்சிது. ஒரு நல்ல வாழ்க்கை லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று கிடச்சிருக்கு. அது இது உங்களுக்கு எல்லா படத்துலையும் கிடைக்க போகிறது கிடையாது. கிடைக்க போகிறது இல்லை. இல்லை. ஸோ அதுதான் என்னோட டேக்அவேயாக இருக்குது இப்போது. அதை நான் சந்திச்சதுக்கப்புறம் நான் என்னவா மாறி இருக்கேன்றது தான் என்னோட டேக்அவே. சக்ஸஸ் ஃபெயிலியர் எல்லாம் வந்து அவ்வளோ நான் அதுக்குள்ளே போகிறதில்ல. இப்போ நான் அடுத்தது என்ன பண்ணாலும் இவ்வளோ இதுக்குள்ளே நான் எவ்வளோ இறங்கி பண்ணனோ அதே மாதிரி அதுக்கும் நான் பண்ணணுன்ற விஷயந்தான் மைண்டில் ஓடிட்டுருக்கு. அடுத்தது என்ன பண்ண போகிறோம், என்ன மாதிரி பண்ணணுன்றது. எனக்கு நான் அந்த மாதிரி ஐடியாலாம் இருந்ததே இல்லைங்க. ஏன்னா இப்போ நான் ஒரு பிளேயர். ஸோ இப்போதைக்கு நீங்கள் இன்னும் கபடி பிளேயராக தான் இருக்கீங்கல்ல? மேபி நான் அவ்வளோ விளையாடுறதில்ல இப்போல்லாம். ஆனால் என் மைண்ட் செட் எல்லாம் வந்து அங்கே தான் இருக்குது. ஆல் த வெரி பெஸ்ட் டு யூ. தேங்க்யூ சார். நன்றிகள் அகைன் இந்த கான்வர்சேஷனுக்கு.